ஃபர்ஸ்ட் கேக்குதா எல்லாத்துக்கும்? கேக்குது ப்ரோ. ஓகே, பர்னிக்கு தான் கேக்குதா இல்லையான்னு தெரியல. மைக் ஆன் பண்ண முடியாம கஷ்டப்படுறப்பயான்னு தெரியல. பிரகாஷ், நான் ஈவென்ட் பாத்தீங்களா? இல்ல லைவ் பார்க்க முடியல. 2-3 கிளிப்பிங்ஸும் போட்டோஸும் பார்த்தேன். பேசுவோம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்னென்ன அப்டேட் நடந்துச்சுன்னா அப்படியே ஆரம்பிப்போம். பர்னி கேக்குதா? பர்னி பேச முடியுதா? பர்னி ஏதாவது எமோஜி போடுங்க, உங்களுக்கு கேட்க முடியுதா இல்லைன்னா செக் பண்ணுவோம். ஓகே, பர்னியால பேச முடியும்னு நினைக்கிறேன். அந்த அப்டேட்டை சொல்லிடுவோம் அப்படியே. இன்னைக்கு வேல்பாரி வெற்றி விழா இன்னைக்கு நடந்துச்சு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைமையில சங்கர் வாழ்த்துறையில இன்னைக்கு வந்து வெற்றி விழா நடந்துச்சு. அதாவது 1,00,000 பிரதிகளை கடந்தனால வேல்பாரி வெற்றி விழா வச்சிருந்தாங்க. அந்த விழா இன்னைக்கு நடந்துச்சு. ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிற படத்துல இருந்து ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அப்புறம் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அப்டேட் அப்படின்னா கூலி படத்துடைய செகண்ட் சிங்கிள் மோனிகா அது ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அதை பத்தி நம்ம பேசுவோம். அடுத்தது வந்து ஓகோவேந்தன் தேவி அந்த படம் இன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஹவுஸ்மேட்ஸ் அப்படின்னு ஒரு படம் சிவகார்த்திகேயன் தயாரிப்பு நிறுவனம் வழங்கக்கூடிய படம் வந்து ஓவர்சீஸ் ரைட்ஸ் வந்து ஏபிஐ இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. மாரிசன் படத்துல இருந்து பஃபா சாங், அந்த சாங் வந்து 600K வியூஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோமோ விட்டுருந்தாங்க. சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ்னு ஒரு படம் காமெடி படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சுல்ல, அந்த படம் வந்து இப்போ சன் நெக்ஸ்ட்ல ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு. வைபவ் ஹீரோ நடிக்கிற படம். அப்புறம் பன் பட்டர் ஜாம் படத்துல இருந்து கேரக்டர் இன்ட்ரோ போஸ்டர் விட்டுருந்தாங்க. தேவதர்ஷினி அவங்க உமாங்கர் கேரக்டர் நடிக்கிறாங்கன்னு சொல்லி விட்டுருந்தாங்க. கேடி கன்னட படத்துடைய டீசர் லான்ச், தமிழ் டீசர் லான்ச் சென்னையில் நடந்துச்சு. சஞ்சய் தத்து அந்த கேடி படத்துடைய ஹீரோ துருவ் சார்ஜா எல்லாம் வந்திருந்தாங்க. சஞ்சய் தத்து பேசின பேச்சு கொஞ்சம் சர்ச்சைக்குள்ளாயிருக்கு. அதை பற்றியும் பின்னாடி பேசுவோம். அப்புறம் வேற என்ன இன்னைக்கு வந்து அப்டேட், குபேரா ஜூலை 18 அமேசான்ல ஸ்ட்ரீமிங் ஆகுது. பாகி 4 செப்டம்பர் 5 ரிலீஸ்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எத்தனை படம் செப்டம்பர் 5 வரும்னு தெரியல. செப்டம்பர் 5 புதுசாக ஆட் ஆயிருக்கு. வித்யுத் ஜமாலா அவரு வில்லன் அடிக்கிறார் போல இருக்கு. ஹீரோவா நம்ம ஜாக்கி செராஃபோட பையன். கேக்குது டைகர் செராஃப் அவர் நடிக்கிறாரு. அப்புறம் வேற ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா சொல்லுங்க. நீங்க பர்னி இப்ப கேட்டுச்சா சொல்லுங்க. பர்னி ஏதாவது மிஸ் ஆயிருந்துச்சுன்னா சொல்லுங்க. ஜென்ம நட்சத்திரம் ட்ரெய்லர் சொல்லிட்டீங்களா? எனக்கு தான் யார் பேசுறதுன்னு கேட்கலையா? இல்ல பர்னி, நான் பேசுறது கேக்குதா? பரணி ப்ரோ, பிரகாஷ் ப்ரோ இப்ப பேசினாரே கேட்டுச்சா? கீழே பல்தான் ஸ்பீக்கர் கேட்கிறார் அஜித் குமார். சரி, பரணிக்கு வந்து நம்ம பேசுறது கேட்கல போல இருக்கு. கமெண்ட் பண்ணிருக்கேன், திரும்ப இன்வைட் பண்ணிருக்கேன். ரிமூவ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஆட் ஆகட்டும். கோவஸ்ட் வந்து அவர் கேட்க மாட்டேது. சரி, இன்னைக்கு வந்து கூலி செகண்ட் சிங்கிள் மோனிகா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத விஷால் புரோட்ட இருந்து ஆரம்பிப்போமா? பரணி இப்ப கேக்குதா? பரணி அப்பாடா கேக்குது. பரணி அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. நீங்க ஏதாவது அப்டேட் மிஸ் ஆச்சு அப்டேட் சொல்லுங்க. ஓகே, நீங்க அப்டேட் சொன்னீங்களா? எனக்கு அதுவே கேட்கல, எனக்கு சீரியஸா. சரி ரைட்டு. கூலி செகண்ட் சிங்கிள் எப்படி இருந்துச்சு உங்கள்ட்ட இருந்து ஆரம்பிப்பேன். ஏன்னா எல்லாம் உங்கள்ட்ட சிங்கிளோட ரியாக்ஷன்ஸ்லாம் உங்கள்ட்ட தான் கேட்கறாங்க. நீங்களே சொல்லுங்க. சாங் ஓகே தான், ஆனா சௌபின் இப்படி டான்ஸ் பண்ணுவாருன்னு சத்தியமா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பூஜா ஆக்டே டான்ஸும் நல்லா இருந்துச்சு, சௌபின் டான்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆனா சாங் சுமார் தான். பட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. நான் 3-4 வாட்டி கேட்டேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அலாவை குண்ட பிரபுல அல்லு அர்ஜுன் சொல்லுவார், மேடம் சார் மேடம் வந்துட்டு அந்த மாதிரி தான் ப்ரோ இருக்காங்க. பூஜா சோபின் நல்லா ஆடிட்டார். எனக்கு அந்த பாட்டு ஹிந்தியில பிடிச்சது ப்ரோ, ஆனா தமிழ்ல பெருசா பிடிக்கல. சாங் செமையா இருந்துச்சுண்ணா. பூஜா அவங்க இப்ப இருக்கிறதுல அவங்க தான் செமையா டான்ஸ் பண்றாங்க.
சிம்ரன் அந்த இதுல கம்பேர் பண்ணும்போது எஃபர்ட்லெஸ்ஸா ஆடுறது அவங்க தான். அதே மாதிரி அந்த கிரேஸ்ஃபுல்லாவும் பண்ணியிருக்காங்க. அவங்க வர்ற இதெல்லாமே பட்டை கிளப்பிட்டாங்க. அந்த சௌபின் அவரு இறங்கி குத்தி இருக்காருங்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு. சாங் ஃபுல்லாவே நல்லா தான் இருந்துச்சு. ப்ரோ எனக்கு மோனிகா பாட்டை விட மோனிகா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. விஷால் ப்ரோ ஃப்ரெண்டு போல இருக்காங்க. இல்ல ப்ரோ, விஷால் ப்ரோ சிஷியன் நானு. இப்படி வாங்க வலிக்கு. விஷால் ப்ரோ நீங்க சொல்லுங்க, உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. கண்ணிலே நிக்கிறாங்கண்ணா பூஜா. ஓஹோ. ஐயோ ரொம்ப பிடிச்சிருச்சு பாட்டு. ரொம்ப அழகா இருந்தாங்க. உண்மையாலுமே ரொம்ப அழகா. அழகுன்னு இந்த ஸ்பேஸ்ல அழகுன்னு சொல்ல முடியும். ஆக்சுவலா ஹாட்டா இருந்தாங்க. ரொம்ப பாட்டாவுமே எனக்கு நான் ஒரு 4-5 வாட்டி கேட்டுட்டேன். ஏன்னா எங்க எஃப்எம்ல போடுறதுனால. ப்ரோ உண்மையை எனக்கு சொல்லுங்க, ரொம்ப 4-5 தடவை பிடிச்சிருச்சு. கேட்டீங்களா 4-5 தடவை பாத்தீங்களா? இல்ல ப்ரோ, 2 வாட்டி பார்த்தேன், 4-5 வாட்டி கேட்டுட்டேன். ஒரு வேலை பாக்குற எஃப்எம்ல 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி போடுவோம் அந்த பாட்டை. ஒரே ஒரு நிமிஷம், நான் இன்னும் 2 மேட்டர் சொல்லணும். ஒரு 2 மினிட்ஸ்ல சொல்றேன். சாரி, நான் கண்டினியூ பண்ணுங்க. ஓகே மாவீரன் ப்ரோ நீங்க சொல்லுங்க. மாவீரன் ப்ரோ இருக்கீங்களா? அவருதான் டிபியாவே வச்சுட்டாரு. அவர் நேத்துல இல்ல இருந்தே அவரு அந்த மோட்ல தான் இருக்காரு. அவரு ஜிப்பு போட்டாரு. அந்த ஜிப்லேயே தெரிஞ்சுக்கலாம் அவரோட ரியாக்ஷன் எப்படிங்கிறத. நேற்று போட்டிருந்தாரு, சாரி இன்னைக்கு ஈவினிங் கமெண்ட் பாட்டு வந்தோடனே போட்டிருந்தாரு. நீங்க சொல்லுங்க பிரகாஷ் ப்ரோ. நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், காலையில எனக்கு ஒரு வேலை ஒன்று வந்துருச்சு. அந்த வேலை இருங்க நீங்க பேசிங்க வரேன். பரியரும் பெருமாளோட ஹிந்தி ரீமேக் ட்ரெய்லர் வந்திருக்கு, லடாக் 2. என்ன ப்ரோ அதுல முத்தெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. மாவீரன் ப்ரோ ரொம்ப சவுண்டா இருக்கு. நீங்க பேசுறது கிளியரா கேட்கல ப்ரோ. வாய்ஸ் கிளாரிட்டியா இல்ல. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது. அப்ப கேக்கு. தளபதி ரெஃபரன்ஸ்லாம் வச்சிருந்தாங்க அப்படின்னு. ஆமா ஆமா ஆமா, இப்பதான் கிறிஸ்டோபர் போட்டிருந்தாரு பார்த்தேன். தலைவா சொல்லுங்க ப்ரோ. கேக்குது. ஓகே சாரி ஏங்க. ஷோபின் அவர் முன்னாடியே நல்லா ஆடுவாரு. அந்த இந்த படம் பீஷ்ம பருவம், அப்புறம் இன்னும் 2-3 படத்துல எல்லாம் சூப்பரா டான்ஸ் ஆடுவாரு. அது வந்துட்டு இப்ப கிறிஸ்டோபர் அவரும் போட்டிருந்தாரு. இதுல சூப்பரா பண்ணிட்டாரு. உண்மையாலுமே பூஜை மட்டும் தான் நம்ம பார்ப்போம். ஆனா அந்த எண்டு பிட்ல ஷோபின் கலக்கி இருக்காரு. சூப்பரா இருந்துச்சு. சாங் உண்மையாலுமே நல்லா இருக்கு. கேட்க இன்னும் சூப்பரா இருக்கும்னு எனக்கு தோணுது பர்சனலா. அதுல வந்துட்டு ஜுகு ஜுகுமா ஜுகு ஜுகுமா அப்படின்லாம் வருதுல்ல ஒரு பிட்டு, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னொன்னு பூஜா உண்மையாலுமே ப்ரோ சான்ஸே இல்லை ப்ரோ. சீரியஸா ரொம்ப அழகா இருந்தாங்க ப்ரோ. ரொம்ப நாள் ஆச்சு ப்ரோ இப்படி ஒரு டான்ஸை பார்த்து. அப்படியே அந்த ஹீரோயின் கண்ணுக்குள்ளேயே நிக்கிறாங்க. அது தப்பான அர்த்தத்துல சத்தியமா சொல்லல. ரொம்ப என்னடா இது இவ்வளவு சூப்பரா இருக்காங்களே அப்படின்ற ஒரு ஃபீலு. இப்ப தெலுங்குல நிறைய பண்ணுவாங்க, ஹிந்தில நிறைய பார்த்திருக்கோம். தமிழுக்கு நம்ம லோக்கி வேற இந்த கதையில எப்படி கொண்டு வர போறாரு, மாட்டிப்பாரா என்னன்னு தெரியல. ஆனா ரொம்ப பிரமாதமா என் டைம்லைன், நான் என்னோட டைம்லைன் சொல்றேன், என்னோட டைம்லைன் ஃபுல்லா பூஜாவா தான் இருக்கு. அதையும் நான் இங்க பதிவு பண்ணிக்க விரும்புறேன். மத்தவங்க டைம்லைன் தெரியல, அது நாகரிகமான டைம்லைனா கூட இருக்கலாம் பிரகாஷ் அண்ணன். என் டைம்லைன் ஃபுல்லா பூஜாவா தான் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு பாட்டு, செம்மையா என்ஜாய் பண்ணேன். இன்னும் 1000 வாட்டி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். இன்னொரு 10,000 வாட்டி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த அளவுக்கு எனக்கு பாட்டு பிடிச்சிருச்சு எனக்கு பர்சனலா. தேங்க்யூ, கண்டினியூ பண்ணுங்க ப்ரோ. அப்புறம் அப்டேட்ல பரணி ப்ரோ இதை மென்ஷன் பண்ணி அஜித் கீழே பரணி ப்ரோ அப்டேட்ல ஒன்னு சொன்னீங்களான்னு தெரியல. உங்களுக்கு அந்த படம் பிடிக்குமான்னு தெரியல. மலையாள படம் ஒன்று, ஒரு யமாதம் பிரேம கதான்னு ஒரு படம், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், துல்கர் படம். அது இப்போ ஆஹால தமிழ் டப்பிங் விட்டுருக்காங்க. சுத்தமா எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம பாத்தீங்கன்னா பெருசா போர் அடிக்காம ஜாலியா போற ஒரு துல்கர் படம். பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பாருங்க. அது இன்னைக்குதான் அனௌன்ஸ் பண்ணாங்க, அதையும் சொல்லிக்கிறேன். நன்றி.
ஆல்ரெடி அந்த படம் தமிழ் டப்பிங்ல இருக்கு. கலர்ஸ் தமிழ்ல 10 வாட்டி போட்டாங்க. அப்படி சொல்லுங்கன்றேன். பார்க்காதவங்க யாராவது இருந்தா ஆமா, பாருங்க. ப்ரோ நல்லா இருக்குமா ப்ரோ விஷால் ப்ரோ அது? தலைவா நல்லா இருக்கும். ஜாலியா இருக்கும் தலைவா. பெருசா போர்லாம் அடிக்காம இல்ல துல்கர் அந்த கேரக்டர் படத்தோட ஜாலியா போகும். நிக்கிலா நடிச்ச சேடான படம் ஒரு அதானே? வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தான் பாத்திருக்கேன். அந்த படம் தான் ப்ரோ. நிக்கிலா விமல் இருப்பாங்க அதானே? ஆமா ஆமா இறந்துருவாங்க. அவங்கதான் அவங்கதான் ப்ரோ யாராச்சும் ஓஹோ எந்தன் பேபி பாத்தீங்களா? என்ன ப்ரோ நான் பார்க்கல. யாராவது பார்த்தீங்கன்னா சொல்லுங்க அந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லி. எனக்கு கொஞ்சம் ஒர்க்காக இருந்ததுனால இன்னைக்கு எந்த படமும் பார்க்கல. பக்கத்தில் ஏதோ யாராச்சும் ரிலீஸ் பார்த்து பார்த்தேன். சொல்லுவீங்க. நான் இப்போ 90 ஷோக்கு போலான்னு வந்தேன். தெரியலையே. நான் நாளைக்கு போகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பெருசாக நாளைக்கு எந்த ஒர்க்கும் இல்லை, அதனால நாளைக்கு போகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். போஸ்ட் போனேன்னா நாளைக்கு சொல்கிறேன் ப்ரோ எப்படி இருக்குன்னு. சூப்பர்மேன் பரணி ப்ரோ. சூப்பர்மேனும் இதுவும் தான் ப்ரோ, ரெண்டுமே பேக் டு பேக் பார்க்கலான்னு ஒரு இது பிளானு. பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. சூப்பர்மேனும் யாரும் பார்க்கலையா? சூப்பர்மேன் விஷால் ப்ரோ நைட்டு போறேன்னு சொன்னாரு. நைட்டு போறேன் தலைவா. ஓஹோ எந்தன் பேபி, மாயக்கூத்து ரெண்டுத்தையும் நான் பார்த்தேன். ஓஹோ எந்தன் பேபி ஒரு டீசென்டான ஒரு படம். ஒரு மாதிரி போச்சு ஜாலியா. உண்மையாலுமே ஒரு கப்புள்ஸோடலாம் போனீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த மாதிரியான ஒரு ஜோன்ல இருக்கக்கூடிய ஒரு ஜாலியான ஒரு லவ் ஸ்டோரி. செகண்ட் ஹாஃப் இன்னும் பெட்டரா பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் ஒரு டெபியூ ஃபிலிம்க்கு நல்லாவே அவர் பண்ணியிருக்காரு. விஷுவலாகவும் நல்லா இருந்துச்சு படம். கொஞ்சம் கிராண்டா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் சர்ப்ரைசிங்லி மாயக்கூத்து நேற்று நைட்டு பார்த்தேன். ரொம்ப பிடிச்சிருச்சு. சூப்பரா பண்ணியிருக்காங்க. நோ டீசர் நோ ட்ரெய்லர் எதையுமே பார்க்கல. என்னன்னு ஒண்ணுமே தெரியாது. ஏதோ ரைட்டர்னு பிரகாஷ் நான் சொன்னாரு. டக்குன்னு ஹெட்ஃபோன்ஸை கழட்டிட்டேன் நேத்தி. அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே தெரியாது. தெரியாம தான் நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. அந்த படம் நல்லா இருந்துச்சு. 25 lakhsல 1.25 மணி நேரத்துல ரொம்ப ஒரு என்கேஜிங்கான ஒரு படம் கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன இடத்துல வந்துட்டு மேக்கிங் இன்னும் அது வந்துட்டு ஆப்வியஸ்லி இருக்கும். பட் ஓவராலா பாக்குறப்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த படம். அந்த அவர் ப்ரொடியூசருக்கும் நான் மெசேஜ் பண்ணேன். அவரும் சூப்பர் ப்ரோ தேங்க்யூ அப்படின்னாரு. அப்புறம் வந்துட்டு நான் இதையும் சொல்லிடுறேன். சாரி பிரகாஷன், நான் என்னோட இதை பற்றி சொல்கிறேன்னு தப்பாக நினைக்க வேணாம். வந்துட்டு நைட்டு நான் வீடியோ போடுறேன். அந்த படம் வந்துட்டு சில தேட்டர்ஸில் தான் செலக்டடாக ரிலீஸ் ஆகிருக்கு. ஒரு 10 டிக்கெட் கிவ் அவே கொடுக்குறோம். யாருக்காவது போகணும்னு நினச்சிங்கன்னா நான் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதை பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்ம ரேண்டமாக இது செலக்ட் பண்ணிடுவோம். அந்த படம் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. ஒர்த்தான படம். நைட்டு சூப்பர்மேன் போகிறேன். நல்ல ஒரு எதிர்பார்ப்போட இருக்கேன். பார்த்துட்டு நான் சொல்கிறேன். நன்றி. 3Dல போறீங்களா 2Dயா ப்ரோ? நோ 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 3Dலாம் வேணவே வேண்டாம் ப்ரோ. எங்க இங்க 3D குவாலிட்டியா இருக்கு. 2D எபிக் ஸ்கிரீன். 3D கிளாஸ்லாம் ஒரு மாதிரி கோடு கோடா போட்டிருக்காங்க தலைவா. எல்லா ஊர்லயும் அப்படிதான் இருக்கு போல 3D கிளாஸ். அது என்ன பண்றது, மாத்துவாங்களா ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஒரு நாள் திருச்சியில போய் பார்க்கணும். திருச்சியில நல்லா இருக்கும்னாங்க. பட் ஆனா மதுரையில எப்பிக்ல தான் ப்ரோ போறேன். எப்பிக் 3 இடத்துல இருக்கா ப்ரோ? 3 மதுரை, கோயம்புத்தூர், தஞ்சாவூர். தஞ்சாவூர் ஆமா. கோயம்புத்தூர் தான் பீக். நான் தஞ்சாவூர் பத்தி தெரியல. கோயம்புத்தூர் தி பெஸ்ட். இல்ல தஞ்சாவூர் நல்லா இருக்கும்னு தான் சொன்னாங்க. நான் அப்படியா? போனதில்ல. ஓகே, நானும் ஆமா. போய் பார்க்கல. அது கேள்விப்படல பெருசா. மேபி பிரகாஷம் எனக்கு தெரிஞ்சா சொல்லுங்கண்ணே. கோயம்புத்தூர் பீக்கஸ்ட் சூப்பரா இருக்கும். அது ஏத்த மாதிரி அமௌண்ட் இதெல்லாம் ஆகும்னு வைங்களேன். உள்ள போய் அது எல்லாமே இதுவாகும். ஆனா ரொம்ப சூப்பரா இருக்கும். பிரமாதமா இருக்கும். தஞ்சாவூர்ல 2 எபிக் ஸ்கிரீன் இருக்குன்னு சொன்னாங்க. 2 எப்பிக்கா? ஆமா ப்ரோ. என்னங்க அந்த என்னென்னமோ. அந்த ஆமா, ஒரே அந்த தியேட்டர் தியேட்டர்ல பேர் ரெண்டு. இ ஒரே ஸ்கொயர். இ தியேட்டர்ல ரெண்டு. ஸ்கொயர்னா எபிக் ஸ்கொயர். ஏங்க 2 எப்பிக்கு சூப்பருங்க. எங்கேயும் 2 எப்பிக்லாம் போட ப்ரோ மாட்டாங்களே. நானே சூப்பர். ஒரே நான் ஒரே தஞ்சாவூர் தான் ப்ரோ. ரொம்ப நாளா அங்க மொக்க தேட்டரா தான் இருக்கும் எல்லாமே. தஞ்சையா நீங்க? சோழ ஆ தேசமா? தஞ்சாவூர் பக்கத்துல. சரி 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 ஓகே. ஆமா ஆமா ப்ரோ. ஆனா சிறப்பு. புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல வருவேன். அப்படியா? ஓகே. ஏங்க 2 எபிக் ஸ்கிரீன்னா சூப்பர் ஆச்சே. நல்ல விஷயம். ஒரு நாள் பார்த்துட்டு சொல்லுங்க தலைவா. நல்லா இருந்துச்சுன்னா போவோம். இல்ல நான் சென்னையில இருக்கேன் ப்ரோ. ஆனா நேட்டிவ் தஞ்சாவூர். ஊருக்கு போனா பார்த்து சொல்றேன் நான். ஆனா பிரகாஷ் ஓகே ப்ரோ தலைவா. பாத்துருக்கா, நல்லா இருக்குன்னு சொன்னாரு அன்னைக்கு கேட்டப்ப. அப்படியா? ஓகே ஓகே. நான் சென்னையில இருக்கேன் ப்ரோ. நேட்டிவ் தஞ்சாவூர், ஆனா புதுக்கோட்டை மாவட்டத்துல அது சூப்பர். ப்ரோ தஞ்சாவூர்னா என் ஊரு பக்கத்துல இருக்கு தஞ்சாவூர் ப்ரோ. ஆனா டிஸ்ட்ரிக்டா பிரிக்கல புதுக்கோட்டை பக்கத்துல. அது நிறைய குழப்பம் அந்த ஊர் சைடு இருக்கும் ப்ரோ. எங்க அம்மாச்சி ஊர்ல எல்லாம் எழுத்த வீடு ஒண்ணு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட், புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்லாம் இருக்கும் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ பாட்டை பத்தி சொல்லுங்க.
இங்க பிரகாஷ் நான் காணோம். வந்தாரு பேசுறாரு. சரி, ஏதோ வந்துட்டு வன்மம் சொல்லிட்டு போயிட்டாரு. ஏதோ வன்மம் கக்கிற டாபிக்னு சொன்னீங்களே, அதாவது ஆரம்பிங்க. மாவீரன் ப்ரோ நீங்களா சொல்லுங்க பாட்ட. விஷால் ப்ரோ ஏதோ 2 மேட்ரு சொல்றேன், நீங்க சொல்லல ப்ரோ. சொல்லிட்டாரே. பிரகாஷ்ண்ணா அதுதான் 2 மேட்ரா? கீழே ஆமா கமெண்ட்ல ஒருத்தர் வேல்பாரி என்னோட கனவு படமாக இருக்கிறது, இயக்குனர் சங்கர் பிரகாத் மகாதேவ் மைண்ட் வாய்ஸ்ன்னு சொல்லி ஒன்று போட்டிருக்காங்க, பாத்தீங்களா? அவர் ஃபோன் பேச வந்துருப்பான்னு நினைக்கிறேன். சங்கர் சாருக்கு எத்தனை கனவு படம்னு தெரியல. சரி பாப்போம். எந்திரன் ஞாபகம் இருக்குல்ல, கனவு படம் தான். எந்திரன்னு சொன்னாரு, ஐயும் கனவுன்னு தாங்க சொன்னாரு. ப்ரோ இல்ல, நம்மள மாதிரி ஐயெல்லாம் ப்ரோ சொல்லல. டெய்லி ஒரு ஆம்பிஷன் இருக்கும்ல அவருக்கு, அது மாதிரி நமக்கு டெய்லி ஒரு ப்ரோ ஆம்பிஷன் அவர் வரும்ல. சொன்ன ஒரே படம் ஆனா எந்திரன் தான். அது ஐயெல்லாம் எப்படி தெரியல. பண்ணாரு? ஆனா எந்திரன் தான் கனவு படம் அவருக்கு. ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி அவரு கமலை வச்சு டெஸ்ட் ஒர்க்லாம் பண்ணி நிப்பாட்டி, எப்ப முதல்வன் ப்ரோ முடிஞ்சோன்னு நினைக்கிறேன். அதை முடிச்சிட்டாருல, இப்ப அடுத்த கனவு படமா இருக்கும் அது. இல்ல ஆக்சுவலா இது ஆல்ரெடி எழுதி வச்ச ஸ்கிரிப்ட்ன்றதுனால அதை தொடாம அது அப்படியே படமா எடுத்தாலே நல்லா தான் வரும். இல்ல தலைவா, அது ஒண்ணுதான் தலைவா எனக்கு இருக்கிற ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இவருக்கு எக்ஸிகியூஷன் நல்லா வரும். அதை நம்ம எல்லாரும் ஒத்துப்போம்னு நினைக்கிறேன். எக்ஸிகியூஷன்னா விஎஃப்எக்ஸ் அதெல்லாம் வந்துட்டு சூப்பரா பண்றாப்புல, அதுக்கான கேலிபர் இருக்க டைரக்டர். ஸ்கிரிப்ட் ஸ்கிரீன் பிளே கரெக்டா வந்து கொஞ்சம் விஜேந்திர பிரசாத் எல்லாம் கூப்பிட்டு ஸ்கிரீன் பிளேல ஒர்க் பண்ணிட்டாருன்னு வைங்களேன், ஒரு மாதிரி நல்ல ஜாலியா தான் இருக்கும். ஆனா ப்ரொடியூசர் வரணுமே. நம்ம என்னென்னமோ பேசுறோம், ப்ரொடியூசர் யாரு? அதெல்லாம் ஆர்ஜே இருக்கணும். விஷால் ஸ்டுடியோஸ். ஆர்ஜே விஷால் ஸ்டுடியோஸ் பிரசன்ஸ் ஆனா இருந்தனா வேல்பாரி. அவ்வளவுதான். சங்கர் சார் கண்டிப்பா சார் ப்ராஃபிட் ஷேர்ல பண்ணிக்கலாம் சார். உங்களுக்கும் சம்பளம் கிடையாது, யாருக்கும் சம்பளம் கிடையாது. படத்தை வந்து சேர்ந்து பண்ணுவோம். விஷால் ப்ரோ ப்ரொடியூஸ் பண்ணா பூஜா கிட்ட மறுநாள் எல்லாரையும் ஹீரோயினா போட பூஜா சொல்லுவாங்க. ஹெக்டேக்கு இதுக்கு என்ன இதுல இப்போ இல்ல, முழுக்க முழுக்க தமிழ் பேசும் கதாநாயகிகளை தான் நாம் தேர்வு செய்ய வேண்டும். பூஜா ஹெக்டே ரெட்ரோ திரைப்படத்தில் தமிழ் பேசியதால் நாம் அவங்களையும் கூப்பிட்டு கொள்ளலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ரோ மறுநாளும் பேசிருப்பாங்க ப்ரோ. நீங்க மறுநாள் கண்ணியா? ஓகே ஓகே. இன்னைக்கு அந்த சைடு பார்த்தா சன் ஆஃப் சர்தார் 2 அதோட ட்ரெய்லர் வந்திருக்கு, அதை பாருங்க. அதுல மிருநாள் சூப்பரா இருக்காங்க. என்னப்பா இன்னைக்கு நல்லா இருக்கேப்பா எல்லாம் அப்படின்னு இருக்கு எனக்கு. இந்த சைடு மிருநாள், இந்த சைடு பூஜா, இதான் பெர்ஃபெக்ட் வீக்கெண்ட் அப்படின்னு இருந்துச்சு. ஜாலியா சன் ஆஃப் சர்தார்னு எல்லாரும் குழம்பிடாதீங்க. நம்ம ஊர்ல சந்தானம் படம் வந்துச்சுல, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், அதோட ஹிந்தி வெர்ஷன் படம் தான் சர்தார். பெரிய ஹிட்டுங்க. ஆமா, ஒரட்டு ஹிட்டு அஜய் தேவ்கன் படம். அதுல மிருநாள் அழகா இருக்காங்க, நல்ல சூப்பர். அப்புறம் ப்ரோ இதை யாராவது பாத்தீங்களா? எல்லாத்துலயும் அழகாதான் ப்ரோ இருப்பாங்க. அப்படியா? அது வேறயா? சரி, ஆமா கரெக்ட் தான். அப்படி சொல்லுங்க. ஏங்க இது ஒரு ட்ரெய்லர் பாத்தீங்களா? ரொம்ப மோசமா இல்ல, ஓகே பரவாயில்ல, ஏதோ பண்ணிருக்கானுங்க. பரியரும் பெருமாள் ஹிந்தி வெர்ஷன் ட்ரெய்லர் வந்துச்சு. தடக் 2 ப்ரோ விஷால் ப்ரோ அதோட கோர் என்ன? கோரெல்லாம் தூக்கிட்டாங்க. கோரெல்லாம் நீங்க வைக்க மாட்டாங்க, உங்களுக்கு தெரியாத கமல். நான் என்னன்னா விஷுவலா இல்ல கமல், விஷுவலா நான் ஸ்டூடெண்ட் ஆஃப் தி இயர் மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான காலேஜ் அந்த மாதிரி காட்டுறாங்கன்னு பயந்துட்டு இருந்தேன். நல்ல வேளை அதுக்கெல்லாம் போல, ஓரளவுக்கு கொஞ்சம் ரூட்டடா தான் போயிருக்காங்க. ப்ரோ அது தம்ப்நெயிலே லவ் படம் மாதிரி இருக்கு ப்ரோ, ட்ரைலர் தம்ப்நெயில். ஆமாங்க, இதுல லவ் பண்ற மாதிரி இருக்குங்க. ஐயோ அதுல லவ்வே பண்ண மாட்டாங்களே யார் 2 பேரும் இருக்கு எனக்கு. சரி ஓகே, என்ன பண்றாங்கன்னு பாப்போம். சரி விஷால் ப்ரோ இவ்வளவு சொல்றீங்களே, ஜென்ம நட்சத்திரம்னு ஒரு படத்தோட ட்ரெய்லர் வந்துச்சு, பாத்தீங்களா? ஜென்ம நட்சத்திரம் ஃப்ரம் த டீம் ஆஃப் ஒரு நொடி, ஓமன் படத்துல இருந்து இன்ஸ்பயர் ஆகி எடுத்திருக்காங்கன்ட்டு 3 பேர் 3 காதல் சொன்னாங்க. அதை நான் கேட்டேன். அதோட ட்ரெய்லர் நான் தெரியல, ஆனா ட்ரெய்லர் ஓரளவு நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ. அவங்க பழைய ஜென்ம நட்சத்திரத்தை இன்ஸ்பயர் ஆயிருக்காங்கன்னு சொன்னாங்க ப்ரோ. இல்ல அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு தான் சொன்னாரு ப்ரோ. பரணி ப்ரோ கேட்கணும். பரணி ப்ரோ மதராசி தள்ளி போகுதா? ஏங்க என்னங்க திடீர்னு என்னமோ சொல்றீங்க? என்ன ப்ரோ விஜயாண்டனிலாம் பயந்து எஸ்கே தள்ளி போவாரு. இருங்க நீ காலையில இருந்து டிஎல்ல வந்துட்டே இருந்துச்சு. என்னன்னு ப்ரோ? அது மதராசி லேட் ஆகும் அப்படின்னு, அதனால இன்னும் சிங்கிளே விடாம இருக்காங்க. நான் சிங்கிள் எனக்கு எப்போ வரும் டேட் தெரியும், பட் ஆனா இந்த ஸ்பேஸ்ல என்னால சொல்ல முடியாது. ஏங்க சொல்ல முடியாது? ஏதாவது க்ளூ கொடுங்க. க்ளூ எல்லாம் கொடுக்க முடியாது விஷால் ப்ரோ. இந்த மாசம் அடுத்த மாசம் அதையா சொல்லுங்கயா. இந்த மாசம் தான் இந்த மாசம் ஒரு சிங்கிள் வரும், அதுக்கு மேல ஒரு சர்ப்ரைஸ் ஒன்னு வரும், அவ்வளவுதான். ஆனா பரணி ப்ரோ அந்த சிங்கிள் ரிலீஸ் அன்னைக்கு நீங்க பாருங்க, உங்களை எல்லாரும் நோட் பண்ணி தான் வச்சிருக்கோம். உங்ககிட்ட எல்லாரும் வருவாங்க. வாங்க.
மோனிகா ஒன்றும் சாங் பிரச்சனை இல்லை. சரியில்லை, ரெட்ரோ கனிமா சரியில்லைன்னு ப்ரோ நீங்க சொன்ன அவரு எல்லாத்தையும் அவர் எப்படினாலும் என்ன போடுவாரு. இல்ல கமல். ஆனா எனக்கு ஒண்ணு புரிஞ்சிருச்சு. அனிருத் இவர் சாங் வந்துட்டு மாஸ், கனிமா எஸ்கே ஐயோ டான்ஸ் சூப்பர். அம்மான்னாரு அவரு. இல்ல இவர் சூர்யா மேல வன்மோன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அது கிடையாது. இவர் பூஜா ஹெக்டே மேல வன்மம். ஏன்னா இவருக்கு கனிமாவும் பிடிக்கல, மோனிகாவும் பிடிக்கல. அது இல்லையே என்னன்னு ஓ ஓகே பூஜா ஓகே. டான்ஸ் நல்லா இருக்குன்னு தானங்க ட்வீட் இப்படிலாம் நீங்க பண்ணீங்க. எனக்கு பாட்டு நல்லா புரியலையே. தானங்க இருக்கு, நல்லா ஜாலியா தானே இருக்கு பாட்டு. என்ன பாட்டு குறைச்சல் உங்களுக்கு? ஓகே தான், பூஜா ஹெக்டேவும் சௌபின் டான்ஸ் நல்லா இருக்குன்னு தான் ட்வீட் பண்ணியிருக்கேன். சூப்பர். அது பக்கத்துல எனக்கு இன்னொரு பையன் ஆடி புரியலையே. இருந்தாரு. அது யாருன்னு தெரியுமா யாருக்காது? அவர் இந்தியன் ஏதோ டூ மறக்க ரிஷிகாந்தோ முடியுமா? விஷு ஏதோ. ரிஷிகாந்த விடுங்க, கமல் இந்தியன் டூன்னாரு பாருங்க. இல்ல நல்ல ஆக்டரு, இந்தியன் 2ல நல்ல வரவர். ஆக்டரு. பாப்போம். ஹீரோல வக்கீலா வருவாரு. ஆமா ஆமா. ஆக்சுவலா விஷால் ப்ரோ நேற்று சொல்லுங்க ஒரு தலைவா. வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அதில் வந்து எஸ்கே எடிட் தான் ஒன்று போட்டிருப்பேன். அதில் கடைசியில் வந்துட்டு ஸ்டார்டிங்லேயும் வந்துட்டு எண்டிங்லேயும் ஒரு டைலாக் இருக்கும். அது வந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு நானே கோட் பண்ணுவேன். அப்போ உங்களுக்கு எல்லாமே புரியும். கண்டிப்பா அப்போ தலைவா. வந்து நான் எஸ்கேக்கு சொல்கிறேன். முட்டு கொடுக்கறதுல என்ன மிஞ்ச முடியாதுன்றது இங்க இருக்க என் நண்பர்களுக்கு தெரியும். நான் உங்களை சும்மா கலாச்சேன், நீங்க வேற. நானும் ஐ எம் ஆல்சோ இல்லை எக்ஸ்பெக்டிங் இல்லை மதராசி. சரி ஓகே ப்ரோ. ஆனா இன்னைக்கு 3 பேர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த விநாயக் சந்திரசேகர் குட் நைட் டைரக்டர் படம் மார்ச்சுக்கு தள்ளி போகுது, வெங்கட் பிரபு படம் எஸ்கே படம் உடனே ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாங்களே. ஆஸ் அ பிஆர்ஓ ஆஃப் எஸ்கே உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தட் ஐ கான்ட் டாக் அபவுட் இட் நவ். எல்லாமே தெரிஞ்சுதான் வச்சிருக்கோம். உண்மையிலுமே பிஆர்ஓ போலீங்க இவரு. என்னது ப்ரோ, என்னது இல்ல, ப்ரோ குட் விஷால் நைட் ப்ரோ? டைரக்டர் படம் மார்ச்சுக்கு தள்ளி போதான். காரணம் மோகன்லாலும் எஸ்கேவும் பண்றாங்களாம். ஸோ அதனால வெங்கட் பிரபு ஆமா படம் ஆமா. உடனே ஸ்டார்ட் பண்றாங்களாம். எஸ்கே வெங்கட் பிரபு. புஷ்கர் காயத்ரி புஷ்கர் வேற இருக்குல்ல. காயத்ரி ஆஃப்டர் குட் நைட் டைரக்டர் புஷ்கர் காயத்ரி. புஷ்கர் காயத்ரி நினைக்கும் போதே சந்தோஷமா இருக்கு. நல்ல ஒரு காம்பினேஷன். பார்ப்போம் என்ன பண்றாங்க. என்ன அவங்க விக்ரம் வேதாக்கு அப்புறம் படமே பண்ணலையோங்க. சுழல் பண்ணாங்க. இல்ல இல்ல இல்ல, அதுக்கப்புறம் பிலிமா படம் ரெண்டு பண்ணல. சீரீஸ் பிலிமா ரெண்டு சீரீஸ் ரெண்டு சீரிஸ். தியேட்ரிக்கல் பிலிமா எதுவும் பண்ணல. விக்ரம் வேதா ஹிந்தி ரீமேக். விக்ரம் வேதா ஹிந்தி 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 ரீமேக் ஓகே remake. ஓகே அவ்வளவுதான். ஓகே. 2 சீரியஸா ப்ரோ? சுழல், சுழல் 1 சுழல் 2. சுழல் 2 சுழல் 1 சுழல் 2 அப்புறம் சுழல் வதந்தி 2 அவங்க அவங்க தான் டைரக்ட் எக்ஸிகியூட்டிவ் பண்ணல இல்ல ப்ரொடியூசர். ப்ரோ? இல்லை சுழல் ரைட் ஒண்ணுமே அவங்க சுழல் டைரக்ட் ஒண்ணுமே அவங்க பண்ணலங்க. பண்ணல. ரைட்டிங் மட்டும்தான். சுழல் ஒண்ணுமே அவங்க சுழல் டைரக்ட் ஒண்ணு சுழல் அவங்க ஒண்ணும் அவங்க டைரக்டர் பண்ணல. கிடையாது. அவங்க பண்ணல ப்ரோ. அவங்க இல்ல பண்ணல. பிரம்மான்னு ஒரு டைரக்டர், அவர் தான் குற்றம் ப்ரோ கடிதல் நான் இப்ப அப்படின்னு ஒரு வரையும் படம் சுழல் எடுத்தாரு. 1 அவங்க தான் டைரக்டர் நினைச்சிட்டு இருக்கேன். 2 டைரக்டர் தலைவா. அவங்க பிரம்மான்னு ஒரு ரைட்டர். படம், பிரம்மான்னு ஒரு டைரக்டர். இன்னொருத்தர் வந்து கிருமின்னு ஒரு படம் வந்துச்சுல, இவர் படம் கதிர் படம், அந்த டைரக்டர். அவங்க 2 பேரும் பண்ணாங்க. சுழல் 2 அவங்க தான் பண்ணாங்க. அதுல அவங்க எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர். வதந்திக்கும் அவங்க தான் எக்ஸிகியூட்டிவ் கிருமி ப்ரொடியூசர். மணிகண்டன் படம்ல. கிருமி மணிகண்டன் படம் இல்ல, மணிகண்டன் படம்ல. இதுங்க இவருங்க கிருமி எனக்கு மணிகண்டன் படம் தான் bro. மணிகண்டன் இவங்க இல்லங்க. சுதா கோங்கரா, முருகதாஸ், இவங்க எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பண்ண படத்தையே திரும்ப போய் பாலிவுட்ல ரீமேக் பண்ணி, இவங்க புஷ்கர் காயத்ரி, அதுக்கு பதிலா ஃப்ரெஷ்ஷா பாலிவுட்ல போய் ஏதாவது பண்ணலாம். ஆனா இல்லை ப்ரோ, சுதா கொங்காரா. அதுதான் ப்ரோ காசு ஆக்சுவலாக. இங்கே காசு எப்படின்னா அதான் கரெக்ட். ரீமேக்குக்கு தான் அவங்க வந்து அதிகமாக பே பண்ணுறாங்க. இங்கே எவ்வளோ அங்கே அதிகமாக கிடைக்கும். இந்த படத்தை ரீமேக் பண்ணி கொடுங்க, இவ்வளோ சேலரி தரோன்னு சொல்கிறப்போ, இப்போ நான் இங்கே 10 கோடி வாங்கிட்டு நாங்கள் வந்து 40 கோடி மீன்ஸ் டபுள் மடங்கு 30 கோடி கிடைக்குதுன்னா நான் ரீமேக் பண்ணிட்டு போயிடுவேன்னு. இன்னொன்னு இங்கே ஈஸியாவும் போயிடும், டக்குன்னு சினிமாவே முடிச்சுட்டு பிஸ்னஸ் வந்துருவாங்க தானே. ஜம்முன்னு. எதுவுமே ஓடல பாருங்க. இதுல விதை எதுவுமே போட்டது என் ஓடல தலைவன் தான் ப்ரோ, தாங்க. ஓடல. காசு வாங்கிட்டு வந்துடுவாங்க அவ்வளோதான். அவங்க என் இங்கே ஃப்ரெஷ்ஷாக ஃபிலிம் பண்ணிக்குவாங்க. என் தலைவன் குஷியை எடுத்துக்கிட்டு சுத்தினாரு பாருங்க இந்தியா ஃபுல்லா. எஸ்டே சூர்யா ஜம்முன்னு போய் 3 லாங்குவேஜ்ல பண்ணிட்டு வந்த காசை அப்படியே ப்ரொடியூஸ் பண்ணி நியூன்னு ஒரு படம் எடுத்து. அப்புறம் அது ஏங்க ஜிவிஎம் போய் பண்ணாரு விடிவி ஹிந்தி. விடிவி ஹிந்திலாம் பார்க்க முடியாது ப்ரோ. ஐயோ, எமி ஜாக்சன் எமி தானே ஜாக்சன் ஜெஸ்ஸியா என்னடா பண்றீங்க, என்னடா விளையாட்டு காட்டுறீங்க bro. அப்படின்னு அந்த இருந்துச்சு. ஹீரோ யாரு தெரியுதுல? தர்பார்ல தலைவர் ஒருத்தர் கொள்ளுவார்ல. ஆமா ஆமா ஆமா. சரி, இந்த பாட்டுல தலைவர் நாகார்ஜுனா யாராவது வருவாங்களா இல்ல சோபின் மட்டும்தானா? இது நாகார்ஜுனா டீம் மாதிரி தான் இருக்கு. இவர் நாகார்ஜுன அசிஸ்டன்டா தான் இருப்பார் போல ஷோபின். ஆக்சுவலாக எனக்கு தெரியல, எனக்கு இந்த பாட்டு தான் ஃபர்ஸ்ட் சாங்காக இருக்குமா படத்தில் அப்படின்னு தோணுது. இன்ட்ரோ இல்ல சாங்காக இல்ல இந்த பாட்டு தான். சிட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் சிட்டுக்கு சாங். தான் இன்ட்ரோ சாங். அப்படியா? ஆமா. இந்த சரி அப்படியே சாங்கை ஃபுல்லா பத்தி ஒரு நம்ம ஆயுத பூஜை செட்டப்ல இருக்கு விஷால் சிட்டுக்கு ப்ரோ, சாங். இந்த சாங்கை பத்தி நம்ம குரூப்ல ஒருத்தர் சொன்னாரு, இது வந்து ஜெயிலர்ல காவாலா சாங் நடக்குதுல்ல, அந்த மாதிரி இந்த பாட்டு வரும், ஷூட்டிங் எடுக்கிற மாதிரி வரும்னு சொன்னாரு. ஏங்க நேத்து கார்த்தியனே தான் சொன்னாரு டைம் பாஸ்ல. ஆனா அப்படி அவர் தெரியல. அவர் சொன்னதுதான். அப்படியா தெரியுது? கேமராலாம் இருக்குன்னு பேக்ரவுண்ட்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அவங்க பாட்டுக்கு வந்து ஆடிட்டு அதான் இருக்காங்க. தெரியல. கீழே இது பார்ட்டி சுகுமார் ப்ரோ சாங் கை மாதிரி. காட்டுறாரு பாருங்க. பிரகாஷ் ப்ரோ இருக்காரா இல்லையா, கவுத்தாரும் கேக்குறாரு.
எனக்கு நான் வந்து கோஹோஸ்ட்ல இல்ல. எனக்கு கோஹோஸ்ட்ல தெரியுது வந்தாலே ஒரு தெரியுது மாதிரி அது தெரியுது. பிரகாஷ் ப்ரோ இருக்காரான்னு தெரியலையே. இல்ல வந்துட்டேன். இப்பதான் சுகுமார் ப்ரோ லொகேஷன் பார்த்து அக்செப்ட் பண்ணிட்டேன். எனக்கு வேற யாருமே காமிக்கலையே. அஜித் குமார் தான் காமிக்கல. 10 பேர் இருக்கிறாங்க போல இருக்கு ஆல்ரெடி. 13 பிரகாஷ் பேர் ப்ரோ இருக்காங்க. மேல ஒன்னு ஷேர் பண்ணிருக்கேன், அது ஃபுல்லா படிங்களேன். அண்ணா பிரகாஷ் சுகுமார்ண்ணா சூப்பர். அது ஃபுல்லா படிங்க. பாத்துட்டேன். நான் லாஸ்ட் லைன் உண்மைனா இப்பதான் படிச்சேன். உண்மைனா வந்து சப்போர்ட் பண்ணுங்கப்பா. லாஸ்ட் லைன் இப்பதான் படிச்சேன். லாஸ்ட் லைன் படிங்க தமிழ் மெயினா. எல்லாருக்கும் தான் சொல்றேன். என்னங்க நீங்களே படிக்க வேண்டியது. எனக்கு எந்திரன் வாஸ் மை ப்ரீவியஸ் ட்ரீம் ப்ராஜெக்ட். நவ் வேல்பாரி இஸ் மை ட்ரீம் ஃபிலிம். இட்ஸ் ஸ்கோப் டு இன்ட்ரடியூஸ் நியூ டெக்னாலஜிஸ் லைக் கேம் ஆஃப் த்ரோன்ஸ், அவதார். வேல்பாரி ஹஸ் ஆல் ஸ்கோப் டு பிகம் அவர் ப்ரைட் இந்தியன் தமிழ் ஃபிலிம். ஹோப் ட்ரீம்ஸ் கம் ட்ரூ. சங்கர் அட் டுடேஸ் ஈவென்ட். சங்கர் சார் ப்ளீஸ் செக். ஏங்க நீங்க ஒன்று எங்க தலையை சுற்றி மூக்கை சுற்றி கடைசியில் இங்கே வந்து நம்மள ப்ரோ ட்ரோல் பண்ணிட்டு நான் இருக்கீங்க உண்மையதான் உட்காந்துட்டு. சொல்லியிருக்கேன், ரைட்டரா உங்களை வச்சாதான் படம் ஓடும். நான் அதை ஓப்பனா போட்டிருக்கேன். இந்த அவர் எடுத்த படம் நண்பன் ஒரு படம் இருக்கு தெரியுமா? அதுல ஒரு மீம் டெம்ப்ளேட் ஃபேமஸ், அது தெரியுமா? சத்யராஜ்னு ஒருத்தர் இருப்பாரு, அது தெரியுமா? அவர் மனோபலான்னு பார்த்து ஒண்ணு கேட்பாரு, அது தெரியுமா? சார் போஸ் ப்ரோ லைப்ரரி என்ன யார் வேணா நீ? யாருமே கேட்டுக்கிட்டோம் ப்ரோ. இப்ப படம் அவர்கிட்ட இருக்கிற பதிகிறாங்க. ரைட்டர் என்ன ப்ரோ இட்டு கொடுத்தாங்க? ஏங்க தலைக்காலத்துல ஆடாதீங்க. தலைக்காலத்துல தலகணத்துல ஆடாதீங்க. நான் ஆடல ப்ரோ. நான் இருக்கிற வேணாம் ஜெனியூனா இல்ல வேணாம் இல்ல வேணாம். ஜெனியூனா வந்து தன்னம்பிக்கையா சொல்றேன். பேசலாம் சரி பேசுங்களா? நான் மட்டும் சொல்றேன்னா ஓகே, மத்தவங்களை கேளுங்க. எனக்கு மத்தவங்க கேட்கறதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனா என்னன்னா இந்த மேட்டுக்குடி படத்துல வந்து ப்ரோ யார் கவுண்டமணியை என்ன பார்த்து பண்றாங்களோ இல்லையா ப்ரோ, என்ன நான் இருங்க, இதுக்கப்புறம் இதை கேளுங்க, ரெகுலரா இதை மட்டும் சங்கரை கேளுங்க. டேக் பண்ணி டெய்லி இல்ல ஒரு ட்வீட் இங்க போடலான்னு. பாருங்க, சுகுமாரன் நான் இதை ட்விட்டாவே மட்டும் கேளுங்க. போட்டிருக்கேண்ணா. இதை போட்டியா? இதை மட்டும் கேளுங்க. டேக் பண்ணுங்கப்பா, எல்லாரும் டேக் பண்ணுங்கப்பா. டேக் பண்ணி வந்து ஆமாண்ணா நியாயத்தை அட இதை கேளுங்கப்பா. மட்டும் போட்டாச்சுண்ணா. கேளுங்க. என் மனக்குமுறலை கொஞ்சம் கேட்டுங்க. ஆனா மனக்குமுறலை கொஞ்சம் குமுறல விடுங்க கேட்டுங்க. ப்ரோ. முதல்ல அட வந்து உங்களுக்கு சப்போர்ட் நியாயம் அட வேணும் ப்ரோ. வேல்பாரி நீங்க வந்து சொல்லி முடிச்சதுக்கு அந்த இதுல சொல்லிட்டு இருக்க டைம்ல வந்து உங்களுக்காக வந்து போட்டோ எடுத்துன்னு வந்தோம் ப்ரோ. சுகன் உங்களுக்காக நிக்கிறான் ப்ரோ இப்போ. வித்தவுட் பிரகாஷ் மெகாதேவன் ப்ரோ வேல்பாரி நத்திங். கரெக்ட். சுத்தம். இங்க எல்லாம் போதும். நான் என்ன குமுறல் மட்டும் சொல்லி அதை மட்டும் கேட்டுங்க. அந்த ஈவெண்ட் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து ஒரு 30-40 டிஎம் வந்திருக்கும். வாட்ஸ்அப்பில் ஒரு 2 மெசேஜ் வந்துச்சு, 2 ஃபோன் வந்துச்சு. என்னமோ நான் ஈவெண்ட் நடத்துகிற மாதிரி, பிரகாஷ் ப்ரோ நீங்கள் போகிறீங்களா, பிரகாஷ் ப்ரோ நீங்கள் பேசுகிறீங்களா, நீங்கள் வந்து அங்கே போய் பேசுகிறீங்களா, நீங்கள் வந்து அந்த வேல்பாரியில் இது கலந்துக்கலாம். எப்பா நடக்கிறது 1,00,000 பிரதிகள் கடந்த அஃபீஷியல் விழா. இங்கே நம்ம யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. இங்கே வந்து நமக்கு டிஎம் பண்ணி இதில் வேற அதில் என்ன ஸ்பெஷல், அந்த ஈவெண்ட்டில் என்ன ஸ்பெஷல்னு கேட்குறாங்க. அந்த ஈவெண்ட்டில் பேசின ஒரு நண்பர் வேற டிஎம் பண்ணி அனுப்புகிறாரு. அந்த ஈவெண்ட் அந்த இமேஜ் அங்கே அவர் நேரில் போயிருப்பார் போல இருக்காரு ஆடியன்ஸா, அவர் அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாரு. இன்னொரு நண்பர் இந்த விகடனில் வந்து இமேஜ் எடுத்து அனுப்புகிறாரு. ஏன்னா இந்த எல்லாமே சொல்கிறது எப்படின்னா, கிட்டத்தட்ட என்ன இருந்தாலும் நீங்கள் சிலம்ப போட்டியில் கலந்துருக்கணுண்ணே, என்ன இருந்தாலும் நீங்கள் வந்து இந்துக்கு தாலி கட்டியிருக்கணுண்ணே அப்படின்னு அந்த மேட்டுக்குடி படத்தில் வர கவுண்டமணிகிட்ட கேட்குற மாதிரியே எல்லாரும் இன்னைக்கு கேட்டுட்டு இருக்காங்க. உண்மையாலே மனக்குமுறலாக இருக்குது. நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. நம்ம வந்து வேல்பாரியை ஜஸ்ட் ஸ்டோரி டெல்லிங். யூடியூப்பில் 1000 பேர் சொல்லியிருப்பாங்க. அந்த 1000 பேர் சொன்னதில் நம்ம 1000ல் ஒருத்தர், அவ்வளோதாங்க தவிர நமக்கும் அந்த கதைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஏன் எல்லாரும் போட்டு நம்மளை வந்து கார்னர் பண்ணுறாங்கன்னு தெரில. இப்பயே சொல்லிடுறேன், எனக்கு வீட்டுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, பார்த்துக்குங்கப்பா. அண்ணா ப்ரோ இது கார்னரா இல்லை, நான் இல்லை வேல்பாரின்றது பாதி பேருக்கு தெரிஞ்சது உங்களால தானே. ஸோ அதனால தான் உங்ககிட்ட கேட்குறாங்க. ஒரு ஈவெண்ட் பார்க்குறப்ப எதுக்கு உங்களோட தாட் வரணும், நீங்கள் ஏன் போலன்னு கேட்கணும் டிஃபால்ட்டாகவே. இதில் வேற நீங்கள் போகிறீங்களா அப்படின்னு கேட்டால் கூட பரவாயில்ல, நீங்கள் அதில் பேசுகிறீங்களான்னு வேற கேட்குறாரு ஒருத்தர் அந்த ஈவெண்ட்ல. ஐயோ மனத்தாச்சு வேணாமா, அங்கே கலந்துக்கிறது யாராரு, நம்ம அதில் போய் என்னத்த பேசுறது கேட்குறாரு ஒருத்தர். அன்னைக்கு ப்ரோ விடுங்க ஆரம்பிச்சதுலேருந்தே. ப்ரோ. இன்னொருத்தர் பிரகாஷ் ப்ரோ நீங்க ஒரு புக் எழுதுங்க, 1,00,000 பிரதி தானே நம்ம ஒரு விழா எடுக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பரணி இந்த இதை சக்ஸஸ் பண்ண உடனே அந்த விழா எடுக்கிறோங்க. பிரகாஷ் ப்ரோ பரணி ஐபோன்லயா போட்டிருக்கீங்க ஸ்பேஸ்? இல்லைங்களே, நார்மல் ஃபோன் தானே. எனக்கு ஐஃபோன் என்கிட்ட இது இல்ல மேல அந்த மூவிஸ் என்டர்டைன்மெண்ட் போட்டிருக்குல, அது ஐபோன் இருந்தா தான் போட முடியும்னு சொன்னாங்க. இல்லையே. நான் காலகாலமாக ஸ்பேஸ் போடுறது இதான் போட்டுட்டு இருக்கேன். நார்மலாவே தான் வரும் அது. ஓகே ஓகே. நான் காலகாலமாக இதானே போட்டுட்டு இருக்கேன், எப்போவுமே போடுறது தானே இது. அதான் கேட்டேன், ஐபோன்றதா தான் போட முடியும்னு சொன்னாங்க எனக்கு.
சரி பரணிட்ட ஒரு ரெக்வெஸ்ட். பரணி கோகோஸ்ட் ரெக்வெஸ்ட் கொடுக்கட்டா? அக்செப்ட் பண்ணா திரும்ப பேச நீங்க முடியுமா? கொடுங்க, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேண்ணா. லிங்குசாமி ஒரு தடவை சொல்லியிருந்தாருங்க. ஓகே ஓகே ஓகே, சொல்லுங்க என்ன சொன்னாரு அவரு சொல்லுங்க. என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவரு தான் ஃபர்ஸ்ட் சங்கருக்கு வந்து வேல்பாரி பத்தி சொல்லி படிக்க சொல்லி இது பண்ண அந்த மாதிரி ஏதோ ஒரு இன்டர்வியூல சொன்ன மாதிரி ஞாபகம். ஓகே சுகுமார், நான் கேக்குதா? பிரகாஷ் நான் கேக்குதா? கேக்குது பரணி. சுகுமார் ப்ரோ ஏன் வெளியே போயிட்டீங்க? சரி ரைட், சான்கார் ப்ரோ சொல்ல வந்துடும் விஷயத்துக்கு. லிங்குசாமி சொன்னாருன்னு அவரே சொல்லியிருந்தாரு. இன்னொரு பேட்டில் அவரும் இது மாதிரி இதிகாச சப்ஜெக்ட் எடுக்கணும், மகாபாரதம் எடுக்கணும்னு அவரும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. பார்ப்போம் லிங்குசாமி அவர் என்ன ஐடியா வராது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அமீர் கான் வராரு. எங்க வராரு? அமீர் கான் எடுக்க போறாரு ப்ரோ மகாபாரதம். ஓ அந்த மகாபாரதமா? எடுக்கட்டுங்க, எங்க எடுக்க போறாங்க எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ராஜமௌழி ஒரு 10 வருஷமா சொல்றாரு, அமீர் கான் ஒரு 6-7 வருஷமா சொல்றாரு. அப்புறம் மலையாளத்துல ஒருத்தர் சொன்னாங்க. பார்ப்போம் எங்க எடுக்கிறாங்க, யார் எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு தெலுங்கும் பாலிவுட்டும் தான் நல்லா எடுக்கிறாங்க. பிரகாஷ் ப்ரோ நீங்க சாங் எப்போ இருக்குன்னு சொல்லிட்டீங்களா? சொல்லல இல்லைங்க, நான் இல்லை அதான் சொல்ல வந்தேன், கடந்த வேலை வந்துட்டேன். உண்மையாக சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா உண்மையை சொல்கிறாருன்னு நம்ம பேச எப்போதுமே அது எனக்கு அதான் செட் ஆகும். நான் பாட்டு கேட்கல. ஏன்னா காலையில் ஒரு வேலை ஒன்று எப்படின்னா அந்த ஓஹோ இந்த தேதி படத்துக்கு டிக்கெட் போட்டேன். அதுவும் 30 டிக்கெட் போட்டனால ஒரு பெரும் குழப்பம். என்னன்னா 30 பேர்த்துக்கு இந்த செலெக்ஷன் பண்ணுறது ஒரு படாபாடு போட்டு அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க கொடுக்கும்போது ஒரு டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க. கொடுத்து மேலே போட்டதுக்கப்புறம் வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் மாற்றுறாங்க. தேர்னு புக் பண்ணிடலான்னு பார்த்தா அந்த நேரத்தில் திடீர்னு இல்லை பிரதர் எனக்கு இந்த ஷோ டைம் எழுத்து, அதுக்கப்புறம் திரும்ப மாற்றுறாங்க. இப்படி மாற்றி குழப்பத்தை பண்ணிட்டு இருக்காங்க. நான் அவங்களோட டிக்கெட் புக் பண்ணுறதே எனக்கு பெரும்பாடாக இருக்குது. இன்னைக்கு வந்து ஜென்ம நட்சத்திரம் ட்ரெய்லர் பார்க்கல, கூலி செகண்ட் சிங்கிள் இன்ன வரைக்கும் நான் கேட்கல. நேரமே இல்லை. டிக்கெட் புக் பண்ணுறதுல ஒரு இப்போ ஸ்பேஸ்லேயே பாதி நேரம் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். மெசேஜ் மேலே மெசேஜ் பண்ணுறேன். டிக்கெட் புக் பண்ணி நைட்டுக்குள்ளே அனுப்புறேன்னா 5 நிமிஷம் ஒருத்தர் மெசேஜ் பண்ணுறாரு, பிரதர் டிக்கெட் அனுப்பிட்டீங்களா, இந்த டிக்கெட் அனுப்பி. நான் இப்போ நாளைக்கு ஷோ கேட்டிருக்கீங்க, இன்னும் நாளைக்கு உங்கள் ஏரியாவில் வந்து இப்போ தான் டிக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, பொறுமையாக போட்டு தரேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன். 5 நிமிஷம் ஒவ்வொருத்தருக்கா இது மாதிரி எல்லாமே பறக்குறாங்கனால நான் அது மெசேஜ் அதை பார்த்துட்டு இருக்கேன். இன்ன வரைக்கும் நான் பாட்டு கேட்கல. பாட்டு கேட்டுட்டு நாளைக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். நான் தப்பிக்க விரும்பலை, கண்டிப்பாக கேட்டு விரும்பல. உண்மையாவே பாட்டு கேட்கல, அதுதான் உண்மை. பாவம் பண்ணிட்டீங்க ப்ரோ. சரி இல்லை உண்மையாவே நான் பாட்டு கேட்கல. எப்படி இருக்கு அதை சொல்லுங்க, தெரிஞ்சுக்கோ. நல்லா இருக்கு ப்ரோ. பூஜா தான். மோனிகா அழகா இருக்காங்க ப்ரோ. இவ்வளவு நேரம் எல்லாருமே சொன்னோமே ப்ரோ, இப்ப திரும்ப ஃபர்ஸ்ட் வந்து கேக்குறீங்க? இல்லைங்க, அதான் சொன்னேன், பாதி கேட்டேன், பாதி நேரம் எவனாவது மெசேஜ் பண்ணிட்டு அதுலேயும் ஒரு 2 பேர் இருக்கிறாங்க. மற்றவங்களாம் கூட மற்ற எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. 2 பேர் அவங்க ஏரியா இன்னும் புக்கிங்கே ஓப்பன் ஆகலை. ஆனால் பிரதர் புக்கிங் ஓப்பன் பண்ணி போட்டுருவீங்களா, எனக்கு அனுப்பிடுவீங்களா, புக்கிங் ஓப்பன் ஆகலைங்கிற டிக்கெட் தராமல் விட்டுற மாட்டேங்கிறாங்க. நான் என்றைக்குமே ஏமாற்ற மாட்டேன், கண்டிப்பாக டிக்கெட் அனுப்பி விடுறதுன்னு கேட்க மாட்டாங்க. எனக்கு அதுதான் என்னையா நான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்னும் புரியல எனக்கு. சரி ரைட்டு, வேற என்ன ஸ்பெஷல்? சுகுமார் ப்ரோ ட்வீட்டை போட்டுட்டு எனக்கு அடி வாங்க வைக்காம ஓய மாட்டாரு. இன்னைக்கு என்ன ப்ரோ அந்த பண்ணி வர திட்டுவாங்களா? அந்த சசிகுமார் படம் பிரகாஷ் ப்ரோ சண்டே பிஸியா இருப்பீங்களா நீங்க? வர சண்டே ஈவினிங் மேல பிஸியா இருப்பேன். என்ன விசேஷம்? இல்ல ப்ரோ, நான் திருச்சி பக்கம் வரேன், உங்களை பார்க்கலான்ட்டு. வர சண்டே நான் தஞ்சாவூர் போறேன். அப்ப நல்லதா போச்சு, நானும் தஞ்சாவூர்ல தான் இருப்பேன். எக்ஸாக்டா பட்டுக்கோட்டைக்கு வந்துருங்க. எக்ஸாக்டா பட்டுக்கோட்டையில தான் மேரேஜுக்கு போறேன். அடே அப்பா சூப்பர். அதே மேரேஜ் தான் அவரும் போறாரு. அங்கதான் நமக்கு என்ன நடக்குதுங்க கோயின்சிடன்ஸ்? அதே மேரேஜுக்கு போல நான் நிச்சயத்துக்கு போறேன். பரணிக்கு தெரியும், பரணி வரமாட்டேன்ட்டாரு ப்ரோ. நிஜமா ப்ரோ, என் ஸ்கூல் ஃப்ரெண்டு கல்யாணம் ப்ரோ, பட்டுக்கோட்டையில தான் போறேன் நான். சரி, பட்டுக்கோட்டை ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் 7 மணிக்கு நாங்க வந்து இருப்பேன். ஓகேங்களா? நீங்க தாராளமா வரலாம். பரணி வந்தாப்பே பரணி சேர்த்து பார்க்கலாம். பரணி வரீங்களா? பரணி இல்லண்ணா, அது நைட்டு இது, அதனால வந்து இங்க அன்டைம் ஆயிரும். அதனால இருந்தாலும் நம்ம நண்பருக்காக போகணுமா இல்லையா? நைட்டோ பகலோ அல்லும் பகலா இருந்தாலும் நம்ம போய் அங்கவே நிக்கணுமா இல்லையா பக்கத்துல? வாங்க போலாம். எனக்கு யாரு வர மாட்டாங்க, திருச்சி வந்து போகணும்னு துணைக்கு வாங்க. நீங்க திருச்சி நைட் ஈவெண்ட்னா எங்கேயுமே போக மாட்டீங்களா தலைவா? நைட்டு நான் வந்து இங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மறுபடியும் வீட்டுக்கு வர முடியாதுன்னு யோசிச்சேங்க, வேற எதுவும் இல்ல. சரி, நான் அதெல்லாம் ரேபிட்டோ போட்டுக்கலாம் பரணி. இந்த ஊர்ல ரேபிடோ இல்ல, ஓலா இல்ல, அது என்ன இன்னொன்னு என்னமோ இருக்கு, யூபர், இது 3மே இல்ல.
சரி ஆட்டோ வச்சு பிடிச்சி பரணி வரேன் ப்ரோ நடுவில் வண்டி என்ன இருக்கு போக முடியாது அப்படின்னா நம்ம. மெயின் பஸ் ஸ்டாண்ட்ல வண்டியை போட்டுட்டு போயிடுங்க, திருப்பி அது வரப்ப வண்டி அதுதான் எடுத்துட்டு வந்துருங்க. யோசிக்கிறேன். பட் ஆனா ஒரு நாள் நிக்கணும்ல, அதனால தான் பாப்போம். நான் பிரகாஷ் நான் நாளைக்கா நாளான்னைக்காது நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமைங்க. ஏங்க ஒருத்தர் ஞாயிற்றுக்கிழமை நட்புக்காக கிளம்பி போங்க பரணி ப்ரோ, இவ்வளோ யோசிக்காதீங்க. நட்பு தான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. வந்தாருன்னு எனக்கு சுகன் சொல்லல, ப்ரோ வேற வந்தாருன்னு எனக்கு துணையா சொல்லுவாரு இருக்கும். ப்ரோ சுகன் ப்ரோ நட்புக்காகன்னு வாரு. ஆனா இல்லங்க நாங்கெல்லாம் கூப்பிட்டா சுகனுக்கு நட்புக்காக யாருக்குன்னு வர தெரியாது. இல்ல மாட்டாரு. சுகனுக்கு யாருன்னு தெரியும், அவர் இன்ஃபர்மேஷன் தெரியாதுல்ல. இல்ல தெரிஞ்சா இல்ல அவர் முதல்ல அவர் துடிச்சிட்டு வருவாரு. இல்ல இல்ல அவருக்கு பிடிச்ச என்ன நபர் தான், நானும் அவருக்கும் ப்ரோ பிடிச்ச நபர் நான் தான். அவரை மீட் பண்ண ப்ரோ நான் அவரை மீட் பண்ண போகும்போது இல்ல பிரகாஷ் நீங்க வர ஃபர்ஸ்ட் பிஸியா சொன்னதுதான் கரெக்ட். இருக்கேன்ட்டாரு. நான் வந்தா தொல்லையா தான் இருப்பேன் எனக்கு தெரிஞ்சு. இல்ல பரணி, எனக்கு இங்க இருந்து திருச்சியில இருந்து பேச்சு துணைக்கு ஆள் வேணும். தஞ்சாவூர்னா கூட பக்கம், அங்க இருந்து பட்டுக்கோட்டை கொஞ்சம் போகணும்ல. ஒரு பேச்சு துணைக்கு ஆள் இருந்தா பஸ்ல ஏறி நம்ம பாட்டு ஜாலியா போயிட்டு வரலாம். அதுதான் சொல்றேன், வாங்க. சரி ஓகே, நான் நாளைக்கு அப்டேட் பண்றேன். ஞாயிற்றுக்கிழமை ஸ்பேஸ் கிடையாதாங்க? இல்ல ஆஹா ஞாயிற்றுக்கிழமையா? ஞாயிற்றுக்கிழமை ஸ்பேஸ் ரொம்ப சந்தேகம். ஏன்னா நம்ம வந்து ஒரு ட்விட்டர் செலிபிரிட்டியோட நிச்சயதார்த்தம். ஓகே அண்டர்ஸ்டுட். அண்டர்ஸ்டுட்டா? இல்ல 2-3 பேர் மைண்டுக்கு வராங்க, அவங்களா இருக்குமோ நினைச்சேன், அதனால அண்டர்ஸ்டுட்ங்க. சரி ரைட் ஓகே. ஆக மொத்தம் நம்ம ட்விட்டர் செலிபிரிட்டி ஒருத்தருக்கு அவரோட நிச்சயதார்த்தம். அவ்வளோதான். ஞாயிற்றுக்கிழமை நான் ட்வீட் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சுக்குவீங்க யாருக்குன்னு. ட்வீட் போடலாமா? ஞாயிற்றுக்கிழமை போடலாம், அது அவருக்கு ஒன்றும் சொல்ல மாட்டாருங்க. நான் கேட்டு தான் போடுவேன், அதையும் கேட்டு தான் போடுவேன். ஓகே 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 சரி ஓகே பாத்துக்கலாம். சரி வேற என்ன, நீங்க ஏதாவது படம் பாத்தீங்களா பிரகாஷ்னா? இன்னைக்கு இப்பதானே சொன்னனே ப்ரோ பாரு, நீ ஒரு சொன்னாரு. வேலையில மாட்டிக்கிட்டேன்னு. காலையில இருந்து ஒரே வேலையில மாட்டிட்டு சுழலுக்குள் மாட்டி முழிக்கிறேன். சுழலுக்குள்ள நானும் இன்னைக்கு காலையில இருந்து என்ன ஒரு அருண் வேலை. கை தூக்குறாருன்னு? அருண் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. സ്ഥാനാർത്ഥി ശ്രീകുട്ടൻ മൂവി பார்த்திருக்கேன். ஸ்மார்ட் பண்ணி என்ன மூவி? സ്ഥാനാർത്ഥി ശ്രീകുട്ടൻ. பழைய மூவியா? இல்ல புதிய மூவி, சைனா OTT ரிலீஸ் ஆயி தியேட்டர்ல வந்த மூவி தான். படம் பேர் சொல்லுங்க. സ്ഥാനാർത്ഥി ശ്രീകുട്ടൻ. யாரோட படம்? அது சைல்ட் ஆர்டிஸ்ட் இல்ல, மெயின் கேரக்டர் அஜு வர்கீஸ் இல்ல நடிச்ச மூவி. பாத்திருக்கேன்னு நினைக்கிறேன், பட் ஷூரா இல்ல. நல்ல மூவியா. எஸ் ஆனா நான் பார்க்கல. நோஸ்டால்ஜியா ஃபீல் குட். இல்ல பார்க்கல. சைனா OTT ரிலீஸ் அப்படியா? ஆச்சு. ஓகே நான் பார்க்கறேன். இந்த படத்துல அந்த சிங்கிள் ஷாட் வருது. சிங்கிள் ஷாட் ஒன்றும் கிடையாது. சிங்கிள் ஷாட்ல அந்த ஃப்ரீஸ் ஷாட், ஏதோ ஒரு படம் ஃப்ரீஸ் ஷாட் ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க மலையாளம் சினிமால. அந்த லோ பட்ஜெட்ல சூப்பரா பண்ணியிருந்தாங்க. நாங்க அது இந்த மாதிரி ஏதோ பசங்க. இது சில்ட்ரன்ஸ் ரிலேட்டட் மூவி. ஓகே ஓகே ப்ரோ, நான் பார்க்கறேன். நோஸ்டால்ஜியா மூவி. சரி ஓகே இது பாருங்க. ஓகே ஓகே ப்ரோ. அஜித் குமார் ப்ரோ பாருங்க. உங்க அக்கௌனிக் பிளேயருக்கு ஒரு ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்கு. யார் அக்கௌண்ட்? அஜித் குமார் ப்ரோ மும்பை இந்தியன்ஸ் ஃபேன் தானே? ஆமா. அவர் அக்கௌனிக் பிளேயருக்கு ஒரு ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்கு. அது ஓகே சூப்பர். பாருங்க. அதே விஷயம் ராவண பிரபு மூவியை பத்தி கேட்டது. ஆமா ப்ரோ, ராவண பிரபு டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், பார்க்கணும். அதோட தேவாசுரம் மூவி பார்த்திருக்கேன். ரேவதி மோகன்லால். எஸ் அத பார்த்திருக்கேன். அதோட அதே கேரக்டர் கண்டினியூஷன்ல இது. வசுந்தரதாஸ் தான் ஹீரோ. ஓகே அதே பாத்துறேன். வசுந்தரதாஸ் தான் ஹீரோயின். ஓகே பம்பிள் பி ப்ரோ வந்துட்டு ரஹ்மான் கேட்டாரு. அர்னி ப்ரோ கிட்ட கேளுங்க ப்ரோ. இது மதுராசி அப்டேட். அதான் இப்ப சொன்னேனே. அதான் எனக்கு டீட்டெயிலா சொல்லல. அது இந்த மாசம் வந்துரும் ப்ரோ. ஃபர்ஸ்ட் சிங்கிள் இந்த மாசம் கண்டிப்பா வந்துரும். உங்களுக்கு அது மட்டும் ஷூர். நெக்ஸ்ட் வீக்கா? நான் அதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல அதுக்கு மேல அவர் சொல்ல மாட்டாரு ப்ரோ. இந்த வாரம் வந்துரும். இந்த வாரம் இல்ல, இந்த மாசம் வந்துரும். இந்த வாரம் வராது. வளர்த்திட்டீங்களே. ஆய திறந்துட்டீங்க பரணி. இல்ல ப்ரோ, அது வந்துருச்சு. ஆனா அது உண்மை கிடையாது ப்ரோ. இந்த வாரம் வராது. இந்த வாரம் முடிஞ்சிருச்சு. சிங்கிள் தான்.
இது சர்ப்ரைஸுக்குன்னு சொன்னீங்களே, அதுக்கு தாங்க சர்ப்ரைஸ் சொல்லாம இருக்கிறதாங்க சர்ப்ரைஸ் அது. அது இந்த மாசம் அதுமா ப்ரோ? இந்த மாசமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே 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 ப்ரோ. ஓகே ப்ரோ. சரணி ப்ரோ இப்போ ஒரு லுக்ல இருக்காரு. இந்த கெட்டப் நான் பராசக்தி நினைச்சேன். இதுலயும் வராரு போல அதே கெட்டப்ல. ஆமா 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 ப்ரோ, நானும் ஃபர்ஸ்ட் அப்படி தான் நினைச்சேன். பட் ஆனா வந்து மதராஸ்லயும் அந்த ஷேவ்ட் லுக்ல தான் வராரு போல. டக்குன்னு பல்க் ஆயிட்டாரு ஷேவ் லுக் பாத்தீங்களா? விடுங்க, மீசைய பாருங்க. தெரியல ஆமாங்க, அது டக்குன்னு என்ன பல்க் ஆயிட்டாருங்க. ஆளே ஒரு மாதிரி பல்கான மாதிரி இருக்காரு. அன்னைக்கு மதராசிக்கு தான் பண்றாங்க. பிளாஷ்பேக்கா இருக்குமோ தெரியல. ஃப்ளாஷ்பேக்காக இருக்குமான்னு தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஷூட் நடந்தப்ப அந்த ஹீரோயின் கூட இருக்கிற பொசிஷன்லாம் வந்துட்டு அந்த காலேஜ்ல நடக்கிற அந்த ஒரு ஸ்டில் அது வந்துச்சு. ரெமோல இருக்கிற மாதிரி இருப்பாரு, தாடிலாம் வச்சுட்டு ஒரு ஆமா மாதிரி. ஆமா ஆமா. ஆமா, இது அதுக்கும் முன்னாடி நடக்கிற இந்த மாதிரி ஷேவ்ட் லுக்ல இருக்க என்ன கதைன்னு தெரியல. பார்ப்போம். அதுதான் எனக்கு ஃப்ளாஷ்பேக் பொசிஷன் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இதுக்கும் மேல ஃப்ளாஷ்பேக் இருக்குமா என்ன? தெரியல ப்ரோ. கஜினி மாதிரி ஒரு கதை தானே சொன்னாங்க. அப்படியே நீங்களே ஆமா ஆமா கனெக்ட் ப்ரோ. பண்ணிக்கோங்க. அப்படியே நீங்களே கனெக்ட் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. ஆனா நிறைய தாடி விட்டு இருக்காது. பிரசன்ட் கரண்ட் லுக் தானே நிறைய ஆமா இந்த ஆமா, டீசர்ட்ல வந்தாரு. அதே தான். அது கரண்ட் லுக்கு. பட் அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆகுதான்னு தெரியல. மாவீரன் ப்ரோ ஏதோ சொல்றீங்க, ஆனா என்ன சொல்றீங்கன்னு தெரியல ப்ரோ. இல்ல ப்ரோ, தீபாவளிக்கு போறதா சொல்லிட்டு இருந்தாங்களே, கன்ஃபார்ம் செப்டம்பர் 5 கேட்டேன். இப்போ வரைக்கும் செப்டம்பர் 5 தான். பட் அதுக்கு மேலே வந்துட்டு ஃப்யூச்சரில் ஏதாவது போஸ்ட்போன் பண்ணாங்கன்னா தெரியல. பட் ஆஸ் ஆஃப் நோ நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிற வரைக்குமே செப்டம்பர் 5 ட்ராக் தான் ரிலீஸ் டேட். முடிச்சிட்டாங்களா ப்ரோ ஷூட்டிங்லாம் எல்லாமே? ஆல்மோஸ்ட். ரொம்ப நாள் எடுக்கிறாங்களா ப்ரோ? அவரு முருகதாஸ் போனாரு, ஓகே. ரொம்ப நாள் எடுக்கிறாங்க. கேப் நிறைய விடுறாங்க. இல்லைன்னா அதான் எப்பயும் முடிஞ்சது. அது எனக்கு டீட்டெயில்டாக என்ன கதைன்னு தெரியல. பட் ஆனால் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க இப்போவுமே. சூப்பர்மேன் ரிவ்யூ பாத்தீங்க? நான் பார்க்கல ப்ரோ. யாராவது பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்க. விஷால் ப்ரோ தான் நைட்டு போகிறேன்னாரு. வேற யாராவது மாவீரன் ப்ரோ நீங்கள் பார்க்கலையா? இல்ல ப்ரோ, இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க். நாளைக்கு போறேன். நாளைக்கு மதியம் போவேன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, நானும் நாளைக்கு தான் போகலான் இருக்கேன். பார்ப்போம். ஓகே ஓகே. ஆனால் எல்லாரும் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. வர்ணி ப்ரோ, உங்களுக்கு அஜித் குமார் ப்ரோ ஐடி காட்டுதா? இல்லையே, ரொம்ப நேரமா ஸ்பீக்கர் கேட்கிறாரு. என் காட்டலையே. இல்லை ப்ரோ. சரி ஓகே, வேற என்ன பேசலாம்? செல் ப்ரோ என்ன இன்னைக்கு அமைதியாவே இருக்காரு, என்னன்னு தெரியல. என்ன கதை செல் ப்ரோ? அவர் ஒர்க் பார்த்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். சாரி சார், ரொம்ப நாள் ஆச்சு. பிரியாணி லாலிபாப் தெரிஞ்சிச்சு. ஏன் விஷால் ப்ரோ? இல்ல சார், இந்த ஒரு வாரம் ஒரு சபதம் எடுத்தேன், சமைச்சு சாப்பிடணும்ட்டு. சமைச்சு சாப்பிட்டுட்டேன் இந்த ஒரு வாரம். சரி நீங்க நைட்டு ஒரு சீட் டே எடுக்கலாமேன்ட்டு. ஒரு நைட்டு? ஆமா ஆமா. ஓகே ஓகே, என்ஜாய். தலைவர் ஸ்பீச் கேட்டீங்களா யாராச்சும்? தலைவர் ஸ்பீச் வந்துட்டு கிளிப்பிங் மட்டும் பார்த்தேன். மனுஷன் ஃபன்னுங்க, அவரு ஃபன்னு கைங்க. எல்லாருக்கும் ஒரு கொட்டு. அவரை மம்பிள்கிறாரோ இல்லையோ, இருக்கு எல்லாரும் மம்பிள் விட்டுறாரு. அவர் ஸ்டேஜ் ஸ்பீச் அடிச்சுக்கவே முடியாதுங்க இப்போ வரைக்கும். நான் பார்க்கல, ஏன்னா இது ஸ்பேஸ்ல இருக்கிறதுனால நான் ரெண்டுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இதை மியூட் பண்ணிட்டு தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால தான் வந்துட்டு பார்க்கல. சொல்றாரு 75 வயசுல கண்ணாடி போட்டு ஸ்லோ மோஷன்ல நடந்துகிட்டு இருக்கேன், என்னெல்லாம் இந்த புத்தக விழா கூப்பிடுறாங்கன்றாரு. அருண் ப்ரோ கை தூக்கியிருக்காங்க. அருண் ப்ரோ ஏதாவது சொல்லணுமா?
ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க. பிரகாஷ் ப்ரோ இருக்காரான்னு கேட்டுக்கிறேன் இருங்க. அவர்தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடா இருப்பாரு உங்க கேள்விக்கு எல்லாமே. அப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா ப்ரோ? இல்லங்க, எனக்கு ஆன்சரே இருங்க தெரியாது. கேட்கட்டும் இருங்க. அவரு ஆன்சரே சொல்லுங்க அருண், தெரியாது என்ன எனக்கு. கேள்வி இது சொல்லுங்க. அவர் ப்ரோ அவருக்கு தான் பதில் தெரியும் லப்பர் மேக்ஸிமம். பந்து அப்படியா? பிரகாஷ் பாய் பிரகாஷ் பாய் இருக்காரா? அருண் ப்ரோ, நீங்க பிரகாஷ் எங்க ப்ரோட்டு நான் வந்தோடனே சொல்லிடுறேன். நீங்க கேள்வி கேளுங்க. இவ்வளவு நாள் டான் பதில் சொல்றது விஷால் ப்ரோ. சரி, ஓகே கேளுங்க. அதுதாங்க இங்க, அதுதான் சார் இங்க எல்லாருக்கும். சரி சொல்லுங்க. லப்பர் பந்து ஐயப்பனும் கோஷி மாதிரி ஒரு படத்தில் ஆக்டர் விக்ரம் நடிச்சிருப்பாரு. அது எந்த மூவி? திருப்பி இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுங்க. லப்பர் பந்து காதல் ஐயப்பனும் சடுகுடு. கோஷி மாதிரி. காதல் சடுகுடு. கரெக்ட் ஆன்சர். கேள்வியே ஃபுல்லா புரியல. இப்ப மட்டும் பரவாயில்ல, கேள்வியே சூப்பர். புரிஞ்சிருச்சு பிரகாஷ். நான் உடனே வராரு பாத்தீங்களா? இவ்வளவு நேரம் இருக்கீங்களான்னு கேட்டேன். இவ்வளவு நேரம் உங்களை எல்லாரும் கூப்பிட்டு இருந்தோம். என்ன ஒரு ட்வீட் போட்டுட்டு இருந்தேன் வாட்ஸ்அப்ல ஒருத்தர் டிக்கெட் அனுப்பிட்டு இருந்தேன். திடீர்னு வந்து கேள்வி கேட்டுட்டு இருந்தாரு. கேள்வி டக்குன்னு சொல்லிடுவோம். இன்னைக்குதான் முதல்ல ஒரு கேள்வி எனக்கு புரிஞ்சிருக்கு. அருண் ப்ரோ, நான் ஒரு கேள்வி கேட்கலாங்களா? ஒரு மலையாள மூவி, ரொம்ப ஃபேமஸான மூவி. அது வந்து ஒரு 2 தமிழ் படத்தோட கிட்டத்தட்ட ஒரு காப்பின்னு சொல்லலாம். பட் அந்த மலையாள மூவி வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேமஸ் மூவின்னு சொல்லலாம். என்ன படம் தெரியுமா? அது அந்த மலையாள மூவியோட ஹீரோவே அக்செப்ட் பண்ணிட்டாரு. பிரேமமா? கரெக்ட் தான், பிரேமா. பட் என்ன எந்த 2 மூவியோட? ஆட்டோகிராஃப் ஒண்ணு, அப்புறம் இன்னொரு மூவி அழகி இல்லைங்க. அழகி எல்லாம் வராது. ஏன்னா நிவின் பாலி தான் ஒரு இன்டர்வியூல சொன்னாரு. வேற எந்த மூவின்னு தெரியல. ஆக்சுவலா அவர் என்ன சொன்னாருன்னா, ஆட்டோகிராஃப் அண்ட் அட்டகத்தி ரெண்டும். அட்டகத்தி காலேஜ் போர்ஷன். அட்டகத்தி இன்ஸ்பிரேஷனா? இல்ல, அது பாத்தீங்கன்னா ஆட்டோகிராஃப் அண்ட் அட்டகத்தி ரெண்டும் கம்பைன் பண்ண மாதிரி ஸ்டோரி. சூப்பர். அதே மாதிரி அன்னைக்கு அந்த இன்டர்வல் பிளாக் பேசும்போது இது மாமன்னன்னு ஒன்று வரும். நல்ல இன்டர்வல் பிளாக். சூப்பர் இன்டர்வல் பிளாக் ப்ரோ. தியேட்டர்ல அது எந்த ஆக்ஷன் எல்லாம் இருக்காது, ஜஸ்ட் வெறும் ஆமா. டயலாக்ஸ் அந்த இதுல. ஆனா அவர் ஏஞ்சிட்டு ஒரு அடிப்பாரு பாருங்க ஃபாஃபாவை. ஃபாஃபா திரும்பி சேர்ல இருந்து விழுந்துட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க மனுஷன். அதுலயும் நடிப்பு. ஃபாஃபா கீழே விழுறதுல என்ன இப்படி நடிக்கிற ரியாக்ஷன் இருக்கும் பாப்பாட்ட. யாரு மேலடா அடிச்சீங்கன்ற மாதிரி. அந்த சீன்ல தான் அந்த படத்துல என்ன அரசியல் பேச போறாங்கிறதே நமக்கு தெளிவா புரிய ஆரம்பிக்கும். இப்போ என்ன அவர் வந்தோடனே ஒரு ரியாக்ஷன் கொடுப்பார்ல, இவ்வளவு பெரிய பையனா அப்படின்னு. இவங்களுக்குள்ள இப்ப ஒரு பிரச்சனை ஆக போகுது. எப்படி ஆகும், இவர் இவ்வளவு ஸ்வீட்டா நடந்துக்கிறாருன்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் பார்த்தா அந்த உட்கார்ற இடத்துல இருந்து வைப்பாங்க, நெட்ல வச்சு ஸ்லெட்ல வச்சு. ஓ, இதுதான் இந்த படத்தோட கான்செப்டான்னு அப்புறம் தான் அந்த இடத்துல தான் கிளியரா புரியும். ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு போர்ஷனை பண்ணிருப்பாங்க, எங்கேயுமே உட்காந்து பேசணும்னு வடிவேலு சொல்லுவார்ல ஃபர்ஸ்ட் சீன்ல. ஸ்டூடண்ட்ஸ் வரப்பெல்லாம் உட்கார சொல்லுவாரு. நிறைய சீன்ஸ் இருக்கும். ஆமா, அதுக்கப்புறம் ஒரு பெரிய சீன் பில்டப் ஆகும். என்னமோ நடக்க போகுதுன்னு பார்த்தா கடைசியில சப்புன்னு முடிச்சு விட்டு போயிருவாங்க. விஷால் ப்ரோ, நான் இந்த கேள்வி உங்ககிட்ட ஒரு 5 வாட்டி கேட்டிருப்பேன். பட் இருந்தாலும் கேட்குறேன். கேரளா கிரைம் ஃபைல்ஸ் சீசன் 2 பார்த்தீங்களா? கேக்குதா? இருங்க, லாலிபாப்ப கடிச்சிட்டு இருப்பாரு ஒருவர். சரி, ஓகே, சாப்பிட்டுட்டே வரட்டும். அது ரொம்ப நாளா அவரை பார்க்க வைக்கணும்னு நானும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதனால தான் இன்னைக்கு இந்த மாதவன் படம் வேற ரிலீஸ் ஆயிருக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல. யாராவது பாத்தீங்களா? எப்படிங்க இருக்குது? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் சொல்றேன் எப்படி இருக்குன்னு. சாரிங்க, என்ன கேட்டீங்க? கேரளா கிரைம் ஃபைல்ஸ் சீசன் 2 எப்ப பார்த்து முடிப்பீங்கன்னு கேட்டேன்.
இல்ல நீங்க சாரி, நான் இந்த வீக்கெண்ட் கன்ஃபார்ம் பாத்துறேன் ப்ரோ. நீங்க பாருங்க விஷால் ப்ரோ. அப்புறம் ஏன் இந்த மனுஷன் இவ்வளவு கூவிட்டு இருக்காருன்னு அப்ப நீங்க இது பண்ணீங்க. இதுக்கு இவ்வளவு தூரம் கண்டிப்பா. பேசிட்டு அது இருக்காரு. ரொம்ப சின்ன சீரிஸ் தான் ப்ரோ. படம் லென்த் தான் ஆமா இருக்கும். ஆமா 5 எபிசோடோ 6 எபிசோடோ தான் நினைக்கிறேன். 2.5 மணி நேரம் படம் லென்த் தான் இருக்கும். அவ்வளவுதான். படம் தான், ஒரு படம் தான் அது. ஆக்சுவலா அது சும்மா ஹாட் ஸ்டார்ல சீரியஸா போட்டிருக்காங்க. பரணி ப்ரோ, நீங்க டாம் ஹேங்ஸோட ஆப்பிள்ல வந்துச்சு பிஞ்ச்னு ஒரு படம் பார்த்தீங்களா? என்ன படம் ப்ரோ? பிஞ்ச். டாம் ஹேங்ஸ், ஒரு நாய், ஒரு ரோபோ, மொத்தமாவே அந்த படத்துல 3 பேர் தான் காட்டுவாங்க. படம் பேரு FINCH. நான் இப்போ அந்த படம் வந்தப்பயே நான் கேள்விப்பட்டேன் ஸ்டோரி. நான் இப்போ ஒரு 3 நாள் முன்னாடி தான் பார்த்தேன். சூப்பர் படம். ஆமா ஆமா அந்த படம் பார்த்துட்டேன் ப்ரோ. பார்த்துட்டேன். அது வந்தப்பே பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. அது நல்லா இருக்கும் அந்த படம். ஆப்பிள் டிவில வந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. விஷால் ப்ரோ. தலைவா சொல்லுங்க தலைவா. கண்ணப்பா பாத்துட்டீங்களா ப்ரோ? ஏங்க இல்லங்க, ஏன் என்னாச்சு? நானும் இந்த ஸ்பேஸ்ல நீங்களும் பிரகாஷ் ப்ரோ பாத்துட்டாரா? அவர்கிட்ட கேட்கணும். பிரகாஷ் அண்ணன் பாத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்பேஸ்ல பார்த்த ஒரே ஆள் சுகன் ப்ரோ மட்டும்தான். சுகன் ப்ரோ, அக்ஷய் குமார் அண்ட் காஜல் அகர்வால் கன்னி, அதனால அவர் பாத்துருப்பாரு. பிரபாஸ் அக்ஷய் குமார் கன்னியா? பிரபாஸ். ஆமாங்க, பிரபாஸ் கன்னி. அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அக்ஷய் குமார. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. தலைவா ஒண்ணும் சரியா கேட்கல. மாவீரன் ப்ரோ ஹெட்செட் மாத்துங்க மாவீரன் ப்ரோ. வேற உங்க ஹெட்செட் போடுங்க. இப்ப கேக்குது. மாவீரன் ப்ரோ அதை எப்படி தெரியும் ஆக்சுவலா? லேசா மூவ் ஆனாலும் இல்ல தண்ணி குடிச்சிட்டு வாயிலே தண்ணியில வச்சுக்கிட்டு பேசுவோம்ல, அந்த மாதிரி கேக்குது சில டைம். சரி, யூடியூப்ல கேட்டு பாக்குறேன் எப்படி இருக்குன்னு. ஓகே கேட்டு பாருங்க. இல்ல ஹிந்தில நான் ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோ பார்த்தேன். ஆஃப்டர் லாக்டவுன் வந்து நல்ல படம் கலெக்ஷனாவும் சரி, குவாலிட்டிலையும் சரி நல்ல படமா கொடுத்துட்டு இருக்கிறது அஜய் தேவ்கன் தான். அவரோட அப்கமிங் லைன் அப்ப பயங்கரமா இருக்கு. இல்ல அது உண்மைதான். திருஷ்யம் 2, ஷைத்தான், போலா ஆனா ஓடலையேங்க. போலா விடுங்க, இது மைதான் அப்படி எப்படிங்க போலாவை விட முடியும்? போலாவெல்லாம் விட முடியாது. அப்படி பார்த்தா இப்ப சன் ஆஃப் சர்தார் 2 வருது. இது பயங்கர கிரிஞ்சா தான் இருக்கு போது. என்ன பண்ண முடியும்? ஆஃப்டர் லாக்டவுன் கொஞ்சம் அக்ஷய் குமார் தான் ரொம்ப டவுன் ஃபால்ல போயிட்டாரு. ஆனா முக்கிய படத்தை ஒண்ணு விட்டுட்டீங்க, சிங்கம் ரிட்டர்ன்ஸ். ஆமா சிங்கம் அகைன். ஆனா அதுவுமே கலெக்ஷன் பண்ணிருச்சு. ஆமா அடுத்து நான் அவட நடிக்கிறாரு மாவீரன் ப்ரோ. அவரு மண்பெண்ட் ஒன்று வருது, கிறிஸ்டியன் 3 ஆரம்பிக்கிறாங்க. ஷைத்தான் 2 அது ஃபர்ஸ்ட் குஜராத்தில இப்ப எடுத்துட்டு இருக்காங்க. அதுவே குஜராத்தி ரீமேக் தான். ஃபர்ஸ்ட் எல்லாம் அந்த அவங்கள பார்த்து அவர் பேசுறது யாருக்கா கேக்குதா? அதான் தெரியல மாவீரன் ப்ரோ. முன்னாடி நடுவுல நாங்க பேசுறதுக்கு சரியா இல்லன்னு சொல்றோம்ல, அப்போ நீங்க ஒரு வெர்ஷன் எடுக்கிறீங்களா? அந்த வெர்ஷன்ல எப்பயுமே பேசுங்க ப்ரோ. இல்ல ஏர்பட் மாட்டி இருக்கல, அது லேசா விலகுது. விலகிட்டா சவுண்ட் கேட்க மாட்டேங்குது. ஓ அதனாலதான். ஓகே சொல்லுங்க. இன்னைக்கு நரிவேட்டை பார்த்தேன் ப்ரோ. இந்த 30 நிமிஷம் பார்த்தேன். சூத்திர காவியம். என்ன ப்ரோ? சொல்லுங்க. சூத்திர காவியம்னு ஒரு படம் வந்திருக்கு, மலையாள படம். எப்பவும் போல நீங்க ரிவ்யூ பண்ணிருப்பீங்கன்னு பார்த்தேன், பண்ணவே இல்லை. ரொம்ப மிஸ் பண்றேன் ப்ரோ உங்களோட மலையாள படம். ஐயோ அப்படியா? சாரி ப்ரோ. நானும் ரொம்ப யார்ட்டாச்சும் கேட்டாச்சும் ரிவ்யூ போடுங்க ப்ரோ. நான் உங்க ரிவ்யூ பார்த்துதான் மலையாள படம் போவேன். நீ போலான்னு பார்த்தேன், ஆனா கேட்டு எப்படிங்க நான் ரிவ்யூ போட முடியும்? எனக்கு புரியல. சும்மா போடுங்க அப்படின்றாரு, பண்ணுங்கன்றாரு. நம்ம வந்து படம் நல்லா இருக்கு. இல்ல சும்மா எல்லாம் போடக்கூடாது. அவர் மலையாள ரிவ்யூ மேல எனக்கு பெரிய இது இருக்கு. தமிழ் ரிவ்யூ கூட அப்படி இருக்கும். நானும் இங்க மலையாளம் ஃபிலிம்ஸ் ரிலீஸ் ஆனா பார்க்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். பட் எங்க ஒண்ணு கூட இங்க சின்ன படங்கள் நிறைய படம் அங்கே ரிலீஸ் ஆகிறதுனால எதுவும் பார்க்கல. அதோட ஸ்டோரி லைன் படிச்சேன் ப்ரோ. ஸ்டோரி லைனே நல்லா இருந்துச்சு. என்ன படம் ப்ரோ?
சூப்பர் காவியமா? சூத்திர காவியம். ஓகே ஓகே. இது இது சூத்திர இவர் படம். ஓகே. சூத்திர வாக்கியம். ஒரு நிமிஷங்க ஏங்க ஏங்க சாரிங்க தலைவா, அதுக்கு ப்ரோ என்ன ப்ரோ அர்த்தம் சொல்லுங்க தலைவா. ப்ரோ ஏன் ப்ரோ இப்படி இருக்கீங்க? எப்பா சூத்திர வாக்கியம் ஏங்க பேசாம இருங்க, சும்மா இருங்க. அந்த பேரை நம்ம கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றோமா முதல்ல? ஏங்க இல்ல கரெக்டா தான் அவர் சொல்றாரு. கரெக்டா ப்ரோ தான் சொல்றாரு. கரெக்டா அப்ப ப்ரோ சூப்பர். ப்ரோ நான் விஷால் ப்ரோ ப்ரோ நீங்க இது சேட்டா படிக்கும்போது அந்த மேக்ஸ்ல வந்துட்டு இந்த ஃபார்முலாக்கு தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? ஃபார்முலாவுக்கா? எனக்கு நான் ஃபார்முலான்னு சொல்லி தான் வளர்ந்துருக்கேன்ப்பா. இல்ல எனக்கு ப்ரோ இல்ல ஞாபகம் ப்ரோ இல்ல. சூத்திரம். தமிழ்ல சூத்திரம் சூத்திரம்னு சொல்லுவாங்க ப்ரோ. சூத்திரம். கரெக்ட். சரி பரணி, ஆ நீங்க டாபிக் ஓட்டிட்டு இருங்க. ஓட்டிட்டு ஸ்பேஸ் முடிக்கும்போது மட்டும் சொல்லுங்க, முடிச்சிடலாம். நான் வந்து டிக்கெட் புக் பண்ற வேண்டிய வேலை நிறையா இருக்கு. நிறைய டிக்கெட் இன்னும் நிறைய பேத்துக்கு போட வேண்டியது இருக்கு. எனக்கு ஒரு எல்லாரும் டிக்கெட் வந்து வேணும். டிக்கெட்டை புக் பண்றீங்க. முடிக்கும்போது மட்டும் ப்ராசனை முடிச்சு நம்மளுக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். சரி ஓகே. இங்க பெருசா டாபிக் எதுவும் இல்லாம தான் போயிட்டு இருக்கு. முடிக்கிறதுனா இப்பயே முடிச்சிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்ல. அப்படி வாங்க பரணி, நீங்க தான் பரணி நம்பாலு. ப்ரோ அவரு பிரியாணி லாலிபாப் பிரகாஷ் சாப்பிடணும் அதனால போறாரு. நான் சாப்பிட்டெல்லாம் முடிச்சிட்டேங்க. ஸ்பேஸ் ஆரம்பிக்கிறப்ப சாப்பிட்டாச்சு, முடிச்சாச்சு. சரி சாப்பிட்டது செரிக்கணும்னு போயிருவீங்க போல. தெரிக்கிறதெல்லாம் மேட்டர் இல்ல. ஏசி ரூம்ல இல்ல இல்ல உட்காந்துருக்கேன் ஜம்முன்னு. நைட் ஷோ படத்துக்கு போறாரு. அது அதனால 10:45 ஓ தான். பண்ண ஆமா மாட்டாரு. ஆமா அது 10:45 தான். அது இல்ல, நீங்க விட்டீங்கன்னா மோனிகா பாட்டு இன்னும் 2-3 வாட்டி பாப்பேன். ப்ரோ அப்ப லேட்டா மோனிகா முடிக்கலாம் ப்ரோ. பாட்டு பாப்பீங்களா? லேட்டா முடிக்கலாம் ப்ரோ. உண்மையா சொல்றீங்க விஷால் ப்ரோ? தலைவா உங்களுக்கு சத்தியமா ஏன் பிடிக்கலன்னு எனக்கு புரியவே இல்லை. விஷால் ப்ரோ எனக்கு உங்கள்ட்ட சூப்பரா ஒரு இருந்துச்சு கொஸ்டின் பாட்டு. ப்ரோ. சொல்லுங்க. மோனிகா ஹெட் பூஜா கிட்ட டான்ஸா கனிமா பூஜா கிட்ட மோனிகா டான்ஸா? மோனிகா தான். மோனிகா தானா? மோனிகா என்ன தான். ப்ரோ மோனிகா தான். ஏன் இதுல ரெண்டு அப்படின்னா தொடையா இல்ல இல்ல காட்டணும்னு நீங்க சொல்லிட்டீங்க. அதுல எவ்வளவு கிரேஸ்ஃபுல்லா ஆடி இருப்பாங்க. ஏங்க ஏங்க எதுக்கு இப்ப அப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படிலாம் இல்ல, அது காரணம் இல்ல. அப்படியே சும்மா பேசுறீங்க. பண்ணியா ப்ரோ. சாரி பண்ணியா போலாம். அது இல்ல இல்ல நமக்கு ஓகே. ஸ்பேஸ் அது ஒரு மாதிரி தப்பா அது வேணாம். அப்படி இல்ல. எனக்கு விஷால் சாரி. ப்ரோ சொல்லுங்கய்யா. அவரை விடுங்க. அவரு தெரியாம கேட்டாரு. ஏன் ப்ரோ தொடைய கட்டணும்னு கனிமாவை மறந்துட்டீங்க? இல்லங்க ஏங்க அது நீங்க சொல்லவும் விட மாட்டீங்க. அப்புறம் நீங்களா ஒண்ணு முடிவு பண்ணிக்கிறீங்க. எனக்கு இந்த கல்யாண ட்ரெஸ்ல ஆடுற சாரி ப்ரோ விஷால் ப்ரோ. தலைவா என்ன மாதிரி சொல்லாதீங்க தலைவா. இந்த ஸ்பேஸ்ல நம்ம அப்படி பண்ண மாட்டோம்ல, அதனால அப்படி சொன்ன. வேற எதுவும் தலைவா. நம்ம தனியா ஸ்பேஸ் போட்டா நீங்க என்ன ஜாலியா பேசலாம். நம்ம போய் கேட்டப்போம். இல்ல என்னன்னா ஓகே ஓகே ப்ரோ ஃப்ளோல கேட்பேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த கல்யாண காஸ்டியூம், அந்த கல்யாண இதுல எனக்கு டான்ஸ் அது எனக்கு பெருசா பிடிக்காது. அந்த பூஜா கிட்ட இதுல நல்லா ஆடி இருந்தாங்க ஓகே எனக்கு. ஆனா இதுல ரொம்ப பிடிச்சிருச்சு. இதுல சூப்பரா இருந்தாங்க. செமையா டான்ஸ் ஆடி இருந்தாங்க. அதனால கனிமா ஃபேவரட் இல்லைன்னா நான் சொல்ல எனக்கு வருத்தம் ப்ரோ. சத்தியமா உங்களுக்கு கனிமா தான் நினைக்கிறேன். எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருச்சு. இல்ல ப்ரோ எனக்கு ரெண்டுமே பிடிக்கும். ரெண்டு ஐ லவ் யூ டூங்க. பூஜா ஆடினாவே பிடிக்கும் ப்ரோ. அப்படி வாங்க, எதுக்கு 2-3 பூஜா ஆடினாவே பிடிக்கும் ப்ரோ. அது இல்ல, அது சாமஜவரகதனான்னு ஒரு பாட்டு வரும் அளவை குந்தபுரம்ல. அவங்க நடந்து போறதே எனக்கு பிடிக்கும் ப்ரோ. அதுல அந்த அளவுக்கு கண்ணியா? சாமராஜபகவா சாமஜமர கமனா சாமஜவரகமனா பாருங்க. ஓகே. இந்த ரசிகன் அவரு. வாங்க இப்ப கொஞ்சம் சர்ச்சையா போவாங்க. இல்ல சூப்பர்மேன் கொச்சையா ரிவ்யூ போவோமா? கேட்டாங்க. அது கீழே ஒருத்தர் போட்டு கிருஷ்ணகுமார்னு ஒருத்தர் ட்வீட் பண்ணியிருக்காரு. எங்கேயும் போர் அடிக்கல, கிறிஸ்பா இருந்துச்சு, 2 hour ஒர்த்தா இருந்துச்சு படம் அப்படின்னு சொல்லி ட்வீட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமேட்டு சொல்லுங்க மாவீரன் ப்ரோ. மதராசி ஆன் ஒரு நிமிஷம் ப்ரோ, கமெண்ட் மட்டும் படிச்சிடறேன், அதுக்கப்புறம் பேசலாம். மதராசி ஆன் டேட் ரிலீஸ் ஆகுமா? அமௌண்ட் ப்ரொமோஷன் சூப்பரா பண்ணாங்க. மதராசி ஏன் பண்ணல? செப்டம்பர் 5 தான் படம் ரிலீஸு. 2 weeks பிஃபோர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா படத்துக்கும் 2 weeks பிஃபோர் தான் பண்ணுவாங்க ப்ரொமோஷன்ஸ். ஆஸ் பர் சம் ரிப்போர்ட்ஸ் கருப்பு ஸ்கோர் வில் பி டெரிஃபிக் ஹிட். அதுக்கப்புறம் கருப்பு டீசர்லன்னு சொல்லி ஒன்று போட்டிருக்காரு. அது உண்மையான்னு தெரில. பட் உண்மையாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அது சொன்னால் ஸ்பாய்லர் ஆயிரும், இல்லை ஏதாவது இதாகிரும்னு நினச்சிங்கன்னா அதுக்காக நான் சொல்லலை. மற்றபடி வேறு எதுவும் கிடையாது.